மேக்ஸ் வராதுன்னு சொல்றவங்க மேக்ஸ் வராதுன்னு சொல்ற இன்னொரு ஃப்ரெண்டோட சேர்ந்துராத. ஏன்? ஜென்மத்துக்கும் வராது. நீ உடஞ்சு போய் இருக்கிற சமயத்துல உடஞ்சு போய் இருக்கிற இன்னொரு மனசை சார்ந்தவங்கிட்ட போய் நட்பு வச்சுக்காத. ஏன்? அதிகமா உடஞ்சு போவ. 8:35 ஆரம்பிச்ச மெசேஜ் என்னடி பண்ற? 11:30 வரைக்கும் 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாம மெசேஜா மட்டுமே இருக்கும். மனசாட்சியுடையவர்கள் கைத்தட்டுகிறீர்கள். என்னடி பண்றேன்னு ஆரம்பிச்சது அம்மா கதவை திறந்து நீங்க போன்ல இருக்கிறத பார்த்துட்டு ஏண்டி இப்படி பண்றேங்கிறதுல முடியும். கரெக்டா? ஒரு அட்ராக்ஷன் தேவைப்படுது இன்னைக்கு எல்லாத்துக்குமே. அந்த அட்ராக்ஷன் எதுல வருது? நான் டிவியில வரேன், ஓ ஈரோடு மகேஷ் நான் தெரியும், ஓ சாரத் தெரியும், அங்கிள் தெரியும், ஏதோ ஒன்று, அதனால எல்லாரும் வரீங்க கேட்குறீங்க, அது வேற விஷயம். ஆனா எந்த டிவிலையும் வராம, எந்த ஒரு ஷோலையும் வராம, எந்த சோசியல் மீடியாலும் வராம இந்த மொழிக்காக, இந்த சமுதாயத்திற்காக செயலாற்றுகிற ஆயிரக்கணக்கான மனிதர்கள் நிறைந்த பூமி இந்த பூமி. அவர்கள் வருகிற பொழுதும் காதுகளை திறந்து வைத்து, இதயங்களை திறந்து வைத்து கவனமாக கேளுங்கள். காரணம், 50 ஆண்டுகள் வாழ்ந்த ஒரு மனிதர் பகிர்கிற விஷயங்கள் அவருடைய 50 ஆண்டு கால அனுபவத்தை 1 மணி நேரத்தில் உங்களுக்கு தருகிறார். கருவறையிலே கால் பதித்த நாள் தொட்டு மேடையிலே பூரிப்போடு நிற்கின்ற இற்றை நாள் வரை நான் போகிற வழியெங்கும், நான் போகிற ஊரெங்கும் துணைக்கு தன்னுடைய இதயத்தையும் அனுப்பி வைக்கிற என்னுடைய தாய் தந்தையரின் பாதங்களை பணிந்து என்னுடைய பணியை துவங்குவதிலே மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் எல்லாம், குறிப்பாக இந்தியாவில் இருக்கிற மனிதர்கள் எல்லாம் ஒரு முறையாவது இந்த மலை மீது ஏறி இந்த அழகை பார்த்து விட மாட்டோமோ என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற பொழுது, இங்கேயே வாழ்வதற்கு இயற்கை உங்களை பணித்திருக்கிறது. உங்கள் அனைவரையும் பார்க்கும் பொழுது என் மனது பொறாமை கொள்கிறது. நான் அப்படியே காலையில் சென்னையில் இருந்து கிளம்பி, சென்னையில் ஒரு 32-34 டிகிரி வெயில். அது வெய்ய காலங்களில் ஈவிரக்கமே இல்லாமல் ஒரு 40-42 அப்படி போகும். அங்கேருந்து ஒரு இன்னும் கொஞ்சம் கம்மியான வெயில் இருக்கிற கோயம்புத்தூரில் விமானத்தில் இறங்கி அங்கேருந்து அப்படியே மலை மேலே ஏறி, தூக்கமே இல்லை, விடிய ஷூட்டிங் வேறு. இங்கே அந்த ஒரு ஸ்கூல் ஒன்று, அந்த ஸ்கூல் குழந்தைங்கள்லாம் எல்லாம் இறங்கி நடந்து போயிட்டு இருந்தது. எல்லாம் குட்டி குட்டி குழந்தைங்கள்லாம் சந்தோஷமாக எல்லாம் அதில் பார்க்குறப்பயே இந்த இயற்கையை கொஞ்சுகிற அழகு, அதில் பள்ளி மாணவர்கள் பள்ளி சீருடையோட நடந்து போகிறது, இதெல்லாம் பார்க்குறப்ப ஒரு கவிதை மாதிரி இருக்குது. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. நீலகிரியில் இந்த புத்தக திருவிழாவில் எனக்கு ஒரு புதுமையான அனுபவம். நீலகிரி புத்தக திருவிழா, இங்கே வருகிற எல்லா பேச்சாளர்களுக்கும், அறிஞர்களுக்கும், எழுத்தாளர்களுக்கும், கவிஞர்களுக்கும் இது ஒரு புதுமையான அனுபவமாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, தமிழ்நாட்டில் நடக்கிற மற்ற வேற வேற மாவட்டங்கள் நடக்கிற புத்தக திருவிழாவில் மாலை நேரங்களில், இரவு நேரங்களில் பேசுகிறப்ப, மதிய நேரத்தில் ஒரு புத்தக திருவிழாவில் பேச்சாளர்களும் அறிஞர்களும் கவிஞர்களும் பேசுவதை கேட்பதற்காக பள்ளி மாணவர்களை அவ்வளவு அழகாக ஒருங்கிணைத்து அழைத்து வந்திருக்கிற இந்த மாவட்ட நிர்வாகத்தை நான் மனம் நிறைய பாராட்டுகிறேன். வெறும் ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பீங்கன்னு பார்த்தேன். அங்கங்கே ஆசிரியர்கள், நம்ம அரசு துறையில் வேலை செய்கிறவங்க, பொதுமக்கள் எல்லாரும். பொதுமக்கள் யார் யார் வந்திருக்கீங்க? கை தூக்குங்க. சரி, மற்றவங்களாம் பொதுமக்களே இல்லையா? அதுக்காக தான் கேட்டேன், பொதுமக்கள் யார் யார் வந்திருக்கீங்கன்னு. ஒரு அக்கா சொல்லுது, நாமெல்லாம் இல்லடி பொதுமக்கள், நாமெல்லாம் கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிறோம், நம்மளாம் பொதுமக்களே கிடையாது. அமைதியாக இருக்கான். ஒரு அக்கா கை தூக்க போச்சு, இன்னொரு அக்கா அடிச்சு விட்டுருச்சு. நீயா? அதெல்லாம் பொதுமக்கள், நம்ம கையை தூக்கக்கூடாது அப்படின்னு. வாங்கம்மா வாங்க, உங்களுக்காக தான், நீங்கள் வந்தோடனே தான் ஆரம்பிக்கணும்னு கலெக்டர் சொன்னாங்க. அதுக்காக தான். உக்காருங்க பட்டுன்னு திரும்பி பேசிக்கிட்டு. பாரா மதிக்குதானே அந்த அம்மா. கேட்கலையா? இடம் இல்லையாம்மா? வேணா இங்கே வரையா? நின்னுக்க, என்ன பண்ணுறது அப்படின்னு. இப்போ படிக்கட்டில் அப்படியே உட்காடுறாங்கண்ணே, அப்படியே வரிசை கீழே உட்காரு, இந்த நடுவில் உட்காருங்க. யோசிக்காதீங்க, தரையில தான் பிறந்தோம், தரையில தான் போறோம், தரையில உட்காரத்துக்கு ஏன் யோசிக்கணும்? என்ன சார், என்னைக்கு கீழே உட்கார்ற பழக்கம் போச்சோ அன்னிலிருந்து தான் அத்தனை வியாதியும் ஆரம்பிச்சது. உக்காந்தே சாப்பிட்டான், உக்காந்தே இருந்தான், உக்காந்தே படிச்சான், போயிட்டான், உட்கார வச்சே குளிப்பாட்டுறான்.
நான் ஒன்னே ஒன்று சொல்கிறேன், இந்த மண்ணில் அமர்வதற்கும் இந்த மண் நம் மீது படிவதற்கும் இந்த மண்ணில் இருக்கிற சேரும் சகதியும் நம் உடலில் ஒட்டி உறவாடுவதற்கும் கொடுப்பினை இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள். சென்னை விமான நிலையத்தில் நீங்கள்லாம் நிறையா இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்கிறேன், நீங்கள் அடுத்தடுத்து இங்கேருந்து படிச்சுட்டு நல்லா கிளைமேட் நல்லா இருக்குது, இங்கேயே டீயை குடிச்சிட்டு வறுக்கியை சாப்பிட்டுவிட்டு ஊட்டிலேயே கிடப்போம், உடல் மண்ணுக்கு உயிர் ஊட்டிக்குன்னுலாம் இருந்துடாதீங்க, புரியுதா? ஆமாம், நான் இங்கே பார்க்குறேன், வேறு வேறு மாவட்டங்கள்லேருந்து இங்கே வேலைக்கு வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அரசு துறையில் ஊட்டியில் நல்லா படித்து ஊட்டிலேயே அரசு துறையில் வேலை பார்க்கணும், வெளிநாட்டில் வேலை பார்க்கணும், ஊட்டியினுடைய அடையாளம் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கங்கெல்லாம் நீங்கள் அந்த அடையாளத்தை காமிக்கிற மாதிரி நீங்கள் பெரியலாக வரணும். இங்கே இருக்கிற அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அதற்கு முதல்ல என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிடுறேன். ஏன்னா ஒரு குறுகிய இடத்துக்குள்ள நீங்கள் உங்கள் சிந்தனையை ஊட்டிலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டாருன்னு போய் வீட்டில் சொல்லி கிளம்பிடாத, படித்து முடிச்சுவிட்டு ஒரு குறுகிய இடத்துக்குள்ளே இருந்தோம்னா அதை தாண்டி சிந்தனைகளே வெளியில் போகாது. சென்னை விமான நிலையம் நீங்கள் அடுத்தடுத்து படிக்க போகிறப்பையோ இல்லை மேற்பதவிகளுக்கு போகிறப்பையோ உழைப்பை நோக்கி நகர்கிற பொழுதோ வாழ்க்கை உங்களை அடுத்த இடத்திற்கு அனுப்புகிற பொழுதோ சென்னை விமான நிலையம் போகிற வாய்ப்பு இருந்ததுன்னா அங்கே நான் அடிக்கடி விமான பயணம் போயிட்டே இருக்கேன் வெளிநாடுகளுக்கு. ஒரு அம்மா அவனுடைய பையனை வெளிநாட்டில் வேலை செய்கிறதுக்கு அனுப்பிச்சுட்டு அவனை வரவேற்கிறதுக்காக காத்திருக்காங்க. நான் மலேசியாவிலேருந்து வந்த விமானத்தில் இறங்குறேன். அந்த பையனை இறங்கி எங்களோட வெளில வர்றார். அங்கே உறவினர்கள் பெரும் கூட்டமாக இருக்காங்க. ஒரு வேன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. எத்தனை ஆண்டுகளை கழித்து அந்த சகோதரனை அந்த குடும்பம் பார்க்கிறது என்பது யாருக்கும் தெரியாது. ஒரு வேன் எடுத்துகிட்டு வந்து நிற்கிறாங்க போல இருக்கு. அவ்வளோ பெரிய கூட்டம் அந்த ஒரே ஒரு ஆளை வரவேற்பதற்கு. எத்தனை வருடங்கள் கழித்து நேரடியாக அவர் முகம் பார்க்கிறார்கள் என்பது எனக்கு தெரியாது. அவர் இறங்கி வெளியில வந்தோடனே அம்மாவை கட்டி பிடிக்கல, ஒய்ஃபை பார்க்கல, தங்கச்சியை பார்க்கல, குழந்தைய பார்க்கல, நண்பர்களை பார்க்கல, இந்த மண் மீது விழுந்து ஓன அழுதான் அந்த ஆளு. ஏன் தெரியுமா? இந்த மண் தருகிற பாசம் உலகத்தில் வேறு எந்த மண்ணும் தராது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். கீழே உட்காருங்கிறதுக்கு இம்புட்டு பேச வேண்டியிருக்கு மேடம். நீங்க அந்த லைப்ரரி டிபார்ட்மெண்ட் மேடம் சிரிக்கிறாங்க. இவ்வளோ சொல்கிறானே உட்காடுறீங்களாம்மா அப்படின்னு. அப்பையும் கேட்டை அடைச்சிப்பிட்டு நிற்கிறாங்களே ஒழிய சின்ன சின்ன பசங்க தான் இத்தனைக்கு, எல்லாம் வயசானவங்க கூட கிடையாது. ஏன்னா வயசானவங்கன்னா டப்புன்னு உட்காந்து எந்திரிச்சிருவாங்க. சின்ன பையன் தான் உட்காந்தா முட்டி லாக் ஆயிடுது, இன்னும் பண்ண முடியறது இல்லை. உட்காந்து அவசரம் நின்றுட்டே கேட்க முடியும்னா நின்றுட்டே கேளுங்க, அந்த அளவுக்கு நல்லது தான், அதுவும் நல்லது தான். அவங்க என்னென்னா அப்படியே வாசலேருந்து எட்டி பார்த்து நல்லா இருந்தால் கேட்போம், இல்லைன்னா படிக்கிட்டு இருக்கு இறங்கி போய் புத்தகத்தையாவது மேடம் நான் அங்கே பார்த்துட்டு இருக்கேன், நீங்கள் இங்கே எஸ்கேப் ஆக முயற்சி பண்ணாதீங்க மேடம். இல்லை அவங்க ஒரு முக்கியமான அலுவலாக போகிறாங்க. ஏன்னா கலெக்டர்கிட்ட ஒரு பர்சனல் அப்பாயின்மெண்ட் இருக்கு, போயிட்டு வந்துருங்க மேடம். நீங்கள் அந்த அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க, அவங்க அந்த அம்மாவோட மைண்ட் வைஸ் அடுத்து நான் எந்திரிக்கணும். கரெக்டா? நான் சைக்காலஜி படித்தவன், எனக்கு தெரியும். அந்த அம்மாக்கு இப்போ ஐயோ அந்த அம்மா போயே இந்த கிளை கிழிக்கிறானே, நான் போனால் என்ன பண்ணுவான்னு தெரியலையே, பேசாமல் அவளோடையே சேர்ந்து போயிருக்கலாமே. அவங்க மெயின் வைஸ் மேடம் இங்கே வருங்க, முக்கியமான வேலை இருந்ததுன்னா இல்லை ஃபோன் போட்டு வரலன்னு சொல்லிட்டு இங்கே இருங்க, அதுக்காக வேற ஒன்று. இந்த ஊட்டி புத்தக திருவிழாவுக்கு சென்ற ஆண்டே நான் வந்திருக்கணும். ஆனால் படப்பிடிப்பின் காரணமாக வேறு வேறு நிகழ்வுகளின் காரணமாக என்னால் கலந்து கொள்ள முடியல. அது எனக்கு ஒரு வருத்தமாகவே இருந்தது. ஏன்னா ஊட்டி என் மனதுக்கு நெருக்கமான ஒரு இடம். அதில் புத்தக திருவிழா போய் பேசுகிறது எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும்னு. என் பொண்ணு எந்த ஊர் புத்தக திருவிழாவுக்கு வரேன்னு சொன்னதான் சரித்திரமே இல்லை. ஊட்டிக்கு போகிறேன்னொன்னு நானும் வரேன்னுச்சு. மரியாதையார் அடுத்த வருஷம் கூப்பிட்டு போகிறேன்னு இருக்கேன். இங்கே அப்படியே 2 நாள் டேக்கா போடலாம் ஸ்கூலை கட் பண்ணிட்டு அப்படின்னு. மனதுக்கு நெருக்கமான இடம். அதான் ஜெயராமன் சார் தானே தொடர்பு கொண்டு பேசினது. இந்த புத்தக திருவிழான்னு இங்கே டேட்டு வந்தோன்னே தொடர்பு கொண்டு சார் இந்த ஆண்டு நீங்கள் வந்துடணும், தேதி கொடுத்துடணும்னு சொன்னா எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தது. ஏன் தெரியுமா? ஒரு மனிதரை அன்போடு வரவேற்க ஒரு மாவட்டம் காத்திருக்கிறது என்பதற்கு இணையாக வேறு எது வாழ்க்கையில் கிடைக்கும்?
அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தது வந்தோடனே. அதுக்கப்புறம் எப்பயுமே என்னை எல்லா புத்தக திருவிழா மேடைகளையும் வெற்றுகிற பப்பாசி நிறுவனம், அன்பண்ணன் முருகன் அவர்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனம் நிறைந்த நன்றி. சுந்தர தெலுங்கின் சொந்தக்காரராக இருந்தாலும் இந்த புத்தக திருவிழாவை இவ்வளவு கம்பீரமாக நடத்தி கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய நீலகிரி மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் திருமதி லக்ஷ்மி பவ்யா தண்ணீர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்களை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். தலைப்பு என்னன்னு கேட்டார் சார். நான் என்ன நினச்சிக்கிட்டேன், எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க, நம்ம ஆளுங்களாம் உட்காந்துருப்பாங்க, ஸ்கூல் குழந்தைங்க தான் 4-5 வரும், அதனால் தலைப்பு சிதையா நெஞ்சுகொள் அப்படின்னு கொடுங்கன்னு. சிதையா நெஞ்சுகொள்னு ஒரு பாப்பா உத்து பார்க்குது. என்னவா இருக்கும்? தமிழ் தாண்டா. பாரதியினுடைய புதிய ஆத்திச்சூடியில வருகிற ஒரு வரி சிதையா நெஞ்சுகொள். தலைப்பே புதுசா இருக்கே சார் அப்படின்னு அவர் சொன்னார். எனக்கு மகிழ்ச்சியா இருந்தது. ஆனால் தலைப்பை கொடுத்ததுக்கப்புறம் அந்த தலைப்புக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு சிரமம் இருக்குது பாருங்க. சிறப்புரைன்னு போட்டால் பிரச்சனை இல்லை, எது வேணால் அடிச்சு விட்டு போயிடலாம். அட்லீஸ்ட் தலைப்புக்கு தகுந்த மாதிரி 2 வார்த்தையாவது பேசணுமா இல்லையா? ஆமாம், அங்கேருந்து ஒரு பொண்ணு, அப்போ 2 வார்த்தை தான் பேசுவேன். உடனே அப்படி சந்தேகமாக பார்க்காதம்மா நீ. ஒரு உதாரணத்துக்கு ஆனால் ஊட்டியில் இருக்கிற குசும்பு மாதிரி எது அங்கேருந்து பார்வையே இதுக்கு தான் சாப்பிட்டு வந்து உக்காந்து நாக்கும் அப்படிங்கிற மாதிரி. இங்கே வேற இந்த மேடம் தவிப்பில் ஹேண்ட்பேக் வச்சு போயிட்டு வாங்க மேடம், பரவாயில்ல. அவன் எந்திரிக்கிறான். இப்போ ஒருத்தவங்க வராங்களா இல்லை போகணுமா நீங்களும்? இப்போ ஃபோன் வசதியாக இருக்குது சார். எப்படின்னா சார், ஹலோ, நான் ப்ரோக்ராமில் தான் இருக்கேன், இந்த 1 நிமிஷம் வெளியில் வந்து பேசுகிறேன், நீங்கள் வெளியில் போய் பேசிட்டு உள்ளே வர ஆளு. சிதையா நெஞ்சுகொள். இங்கே என்ன ஸ்டாண்டர்டில் இருக்கீங்க எல்லாரும்? இதுதான் ஸ்கூலுங்கிறது. அங்க ஒருத்தன் பாருங்க, ஆஸ்பத்திரி டெலிவரி ஆகி நேராக வந்து இப்போ பேசிக்கிட்டு இருக்கான். எத்தனாவதுரா? அவனுக்கு ஒரு சுய கௌரவம் இருக்கா இல்லையா? என்ன 4வது படிக்கிறேன், வெரி குட்ரா. 4வது படிக்கிற பையல யாரு கூப்பிட்டு வந்தது? யார்? அம்மாவோட வந்தீங்களா? யாரோட வந்தீங்கடா தங்கம்? டீச்சர். யார் அந்த டீச்சர்? எந்திரிங்க. அந்த டீச்சர் எந்திரிங்க. அந்த டீச்சர் எந்திரிங்கன்னு சொன்னேன், உங்களை பார்க்க எந்திரிக்க சொல்லல. இதுதான் நம்ம ஊர்ல பிரச்சனையே. அந்த மேடம் எங்க? ஒரு பலத்த அரங்கம் நிறைந்த கைத்தல் கொடுங்க மேடம்க்கு. அருமை. நாம சினிமாக்கு குழந்தைங்களை கூட்டிட்டு போவோம், பொருட்காட்சி குழந்தைங்களை கூட்டிட்டு போவோம், ஏதாவது மேரேஜ் ஃபங்க்ஷன்னா குழந்தைங்களை கூட்டிட்டு போவோம், சுற்றுலா குழந்தைங்களை கூட்டிட்டு போவோம். புத்தக திருவிழாவுக்கு குழந்தைங்களை அழைச்சிட்டு வாங்கன்னா ஏதோ புத்தகத்துக்கும் குழந்தைங்களுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி நினைச்சிட்டு நிறைய பேர் குழந்தைங்களை அழைச்சிட்டே வரமாட்டாங்க. நான் ஒன்னே ஒன்று சொல்லவா, நான் ரொம்ப ரொம்ப சின்ன வயசுல இருக்கிறப்பயே படிக்கிற பழக்கத்தை என் தாயும் தந்தையும் எனக்கு ஏற்படுத்தியதால் மட்டும்தான் இந்த மேடையில் நிற்கிற வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது என்று நம்புகிறேன். நான் படிக்கிறப்பெல்லாம் சிறுவர் இதழ்கள் அவ்வளோ இருக்கும். பூந்தளிர், அம்புலி மாமா, கோகுலம். நான் அரசு பள்ளி மாணவன், அதனால தமிழ் புக்காவே படிப்பேன். அவ்வளோ நல்லா இருக்கும் படிக்கிறதுக்கு. கதை அவ்வளோ அப்படி கதையை பற்றி பேசுவோம். ஒரு கதை சொல்லுவாங்க, கதை சொல்லுவோம். என் பொண்ணுட்டே அப்படிதான், கதை சொல்லுவேன், நான் அவளுக்கு கதை சொல்லுவேன். இப்படி ஒரு கதையின் வழி நடக்கிற உரையாடல் இருக்கு பாருங்களேன், அவ்வளவு அழகு. கதையின் வழி சொல்லுகிற சமூக யதார்த்தம் இருக்குல்ல, அவ்வளவு அழகு. கதையின் வழி சொல்லுகிற நீதி போதனைகள் இருக்குல்ல, அவ்வளவு அழகு. இன்னைக்கு கதையே சொல்றது இல்ல. ஏன்டா படிக்கலன்னு கேட்டா அதுக்கு தான் கதை சொல்றான். ஏன் படிக்க முடியல? எனக்கு ஸ்கூல் ஹோம்ஒர்க்கே அவ்வளோ இருக்கு சார். இப்போ ஒரு பிள்ளை எழுப்பி கேளுங்க, ஸ்கூல் நீ என்னம்மா ஸ்டோரி புக்ஸ்லாம் படிப்பியா? ஸ்டோரி புக்ஸ் படிக்கிறவங்களா கை தூக்குங்கடா சொல்லுங்களா. யாராவது கை தூக்குறவங்ககிட்ட என்ன புக்குன்னு கேட்பேன். அப்புறம் அதில் என்ன படிச்சேன்னு கேட்பேன். போட்டுருச்சு 40 தூக்குச்சு, 38 கையை கீழே போட்டுருச்சு. என்னடி இப்படி சொல்றான் இந்த ஆள், டப்பு கை கீழே போட்டு. அது பக்கத்தில் இருக்கிற பிள்ளை சொல்லு, நான் தான் தூக்காதானே, நீ தான் தூக்குனேன். வெரி குட். சும்மா பரவாயில்ல. இங்கே பாருங்க தங்க,
நான் ஒன்னே ஒன்று சொல்கிறேன், படிக்கிற பழக்கம் எப்படி தெரியுமா தங்கம்? நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு 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 இந்த பிள்ளை இந்த மாதிரி இருக்கு, இந்த பிள்ளை பாப்பா உனக்கு பிடிச்ச ஸ்வீட் என்னடா தங்கம்? நீதான்டா குலோப் ஜாமுன் ரொம்ப பிடிக்கும். சூப்பர், உட்கார்றேன். நல்ல ஃப்ரெண்ட்ஸ் உனக்கு. குலோப் ஜாமுன் சொன்னதுக்கே கை தட்டுதுங்க பாரு. நல்லா சொல்லிட்டாடி குலோப் ஜாமுன் அப்படின்னு. பயங்கரமான பிள்ளைங்களா இருக்கு. ஓகே, குலோப் ஜாமுன் பிடிக்கும். ஃபர்ஸ்ட் குலோப் ஜாமுன் சாப்பிட்றப்ப தங்கம் இது நமக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைச்சு சாப்பிட்டீங்களா? இருக்காது. ட்ரை பண்ணலான்னு சாப்பிட்ருப்போம். கரெக்டா? எல்லா ஸ்வீட்ஸும் எல்லா ஸ்நாக்ஸும் அப்படி தானே சாப்பிட்ருப்போம். ஆனால் சாப்பிட்டோன்னே மற்ற எல்லாத்தையும் விட அது ரொம்ப பிடிச்சிருச்சு. வாசிப்பும் அப்படிதான். நீங்கள் முதல்ல முயற்சி பண்ணணும், ட்ரை பண்ணணும். வாசிச்சு பழகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு முறை அந்த சுவை உங்கள் இதயத்தில் பட்டுவிட்டால் வாழ்நாள் முழுவதும் மிகச்சிறந்த வாசிப்பாளராக நீங்கள் வாழ்ந்து கொண்டே இருப்பீர்கள். நிறைய படிக்கணும். ஸ்கூல் புக்ஸை தாண்டி நிறைய படிக்கணும். அது ஸ்டூடெண்ட்ஸுக்கும் டீச்சருக்கும். இந்த டீச்சர்ஸ்க்கெல்லாம் இன்னைக்கு ப்ரெஷர் தாங்காமல் படிக்கிறதே இல்லை பாவம். அத்தனை பேரும் மார்க் எடுக்க வைக்கணும். இப்படியே மேடம்லாம் ஓடி மேடம்லாம் பார்த்தா தான் பாவமாக இருக்கு. சார் மேடம்லாம் என்ன சார் என்னாச்சு தெரியல மேடம், ரிசல்ட் வரல, என்ன போதும் நம்ம கிளாஸில் அந்த ஒரு பையன் மேலே டவுட்டாக இருக்கு மேடம், அவன் மட்டும் பாஸ் பட்டானா என் குலதெய்வத்துக்கு அளவு குத்திக்கிறேன்னு வேண்டியிருக்கேன். அவன் பாஸ் பண்ணுறதுக்கு இவர் அளவு குத்துறாரு, இல்லைன்னா ஸ்கூலில் அவரை குத்துவாங்க. நிலைமை அப்படி இருக்கு. இன்னைக்கு எல்லாருக்கும் மன அழுத்தம் அதிகமாயிருச்சு. நான் ஏன் இந்த தலைப்பு கொடுத்தேன்னா, பாரதியினுடைய புதிய ஆத்திச்சூடியிலிருந்து சிதையா நெஞ்சுகொள் என்கிற தலைப்பு கொடுத்ததற்கான ஒரே ஒரு காரணம், இன்றைக்கு இருக்கிற வாழ்வியல் சூழலில், இன்றைக்கு இருக்கிற சமூக அழுத்தத்தில், இன்றைக்கு இருக்கிற பரபரப்பான வாழ்க்கையில் நம் அனைவருக்கும் மன சோர்வுங்கிறது அடிக்கடி வந்துருது. சின்ன சின்ன தோல்விகளுக்கு கூட தவறான முடிவுகளை எடுக்கிற தைரியம் எப்படி வருதுன்னு ஆச்சரியமா இருக்கு. அதனாலதான் மகாகவி பாரதி சொன்னாரு, வாழ்க்கையில என்ன நடந்தாலும் பரவாயில்லடா, உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, உங்களுக்கு தெரிஞ்ச மொழியில் ஒரு பாட்டு பண்ணாரு, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அருமடா அப்படி சொல்லணும். அச்சமில்லை அச்சம் என்பதில்லைன்னு சொன்னார் மகாகவி பாரதி. சொல்றப்பே நம்ம ஒரு உத்வேகம் வருதுல. அதே பாரதி அந்த முழு பாட்டுல சொன்னதை புதிய ஆத்திச்சூடியில ஒரே ஒரு வரியில சொன்னாரு, சிதையா நெஞ்சுகொள். வாழ்க்கையில உன்னை சுத்தி என்ன நடந்தாலும், உனக்கு என்ன நடந்தாலும், உன்கிட்ட இருக்கிறது எல்லாமே காணாம போனாலும், உன்னை காப்பாத்துறவன் சொன்னவங்க காப்பாத்தாம போனாலும், நீ தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டதை தெரிஞ்சுக்க முடியாம போனாலும், ஐயோ இனிமேல் வாழலாமா வேண்டாமா, அப்படி ஒரு சிக்கலான சூழல் நம்ம வாழ்க்கை இருக்கே, அந்த மாதிரி ஒரு சூழல் வந்தாலும் கவலையே படாத, எல்லாவற்றிலுமிருந்தும் உன்னால் மீண்டு எழுந்து வர முடியும், சிதையா நெஞ்சுகொள் என்று சொன்னவன் தமிழன் மகாகவி பாரதி. அவ்வளவுதான். ஸ்ட்ராங்கான மைண்ட் வச்சு கிடக்கணும். சரியா? இப்ப இங்க பாரு, அவ கை தொட்டும் நீ சிரிக்க கூடாது. நான் எல்லாம் கவனிப்பேன். நீ உனக்கு ஆச்சரியமா இருக்குல்ல, எப்படி இவ்வளோ கூட்டத்தில் நம்மளை பார்த்தாரு பார்ப்பேன். ஏன்னா நான் வாத்தியார் வேலை பார்த்துருக்கேன். ஸ்டேஜ் ஹைட்டு, நான் வேற 6 அடி, பார்த்தா எல்லாரும் என்னென்ன பண்ணுறீங்கன்னு தெரியுது, இந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியலன்னு அவங்களே நினச்சிட்டு சில வேலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அந்த மாதிரிலாம் இருக்காங்க. அதுவும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அதனால் அது பிரச்சனை கிடையாது. நீங்கள் பார்க்கல என்ன. இப்போ ஒரு பொண்ணு நான் சொன்ன அந்த பாயிண்ட் பிடிச்சதுனோடனே இப்படி கை தட்டிச்சு பாருங்க, மற்ற யாரும் கை தட்டலையா, தட்டின கை அப்படியே விட்டுருச்சு, தட்டலை. அதுக்கப்புறம் இதுக்கு பேர் குரூப் சைக்காலஜி, குழு உளவியல் சார்ந்து வந்துருது. என்ன வரும், மற்றவங்க எல்லாம் சொல்ற ஒரு விஷயத்தை நாமளும் பண்ணா மட்டும்தான் அது சரி, மற்றவங்க பண்ணாத பொழுது நாம பண்ணிட்டோம்னா அது தப்பாயிரும், மற்றவங்க நம்மளை கிண்டலா பார்ப்பாங்க. இப்ப நான் ஒரு கருத்து சொல்றேன், உங்களுக்கு கைத்தட்டணும்னு தோணுது, இந்த மொத்த அரங்கத்திலையும் உங்கள் ஒருவருக்கு மட்டும்தான் கைத்தட்டணும்னு தோணுதுன்னா, யார் தைரியமாக தான் ரசித்ததை கைத்தட்டுகிறார்களோ அவர்களுக்காக இந்த உலகமும் கைத்தட்ட தயாராக காத்திருக்கிறது. நான் ஒரு நகைச்சுவை சொல்றேன், யாருக்குமே சிரிப்பு வரல, ஒரே ஒருத்தருக்கு ஜோக் சிரிப்பு வந்துருதுன்னு வச்சுக்கலாம், மனசு விட்டு சிரிக்கணும். ஏன், இந்த உலகத்தில் இந்த வாழ்க்கையை நீங்கள் வாழத்தான் பிறந்தீர்களே தவிர அடுத்தவர்கள் வேடிக்கை பார்ப்பதற்காக ஒருபோதும் பிறக்கவில்லை. இதெல்லாம் இந்த வயசுலேயே தெரிஞ்சுங்க. சிலது இனிஷியேட், உங்களுக்கு மரம் நடணும் வீட்டு பக்கத்தில் வளர்க்கணும்னு ஆசை இருக்கும்,
நீங்க மரம் நட்டு வளர்க்குறப்ப அப்படியே சமுதாயத்தை காப்பாத்திடுவா அப்படின்னு உங்க ஃப்ரெண்டு கிண்டல் பண்ண நீ என்ன பண்ணுவ? அவ்வளவுதான். நீ அப்படி சொல்லுவேன்னு போடின்னு விட்டுட்டு நீ போயிடுவ. மரத்தை தான் போடின்ட்டு போயிடுவ நீ. அப்படிலாம் வளர்க்க மாட்டோம். என்னன்னாலும் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியம் இல்லையா? எல்லாத்துக்கும் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியம். ஏன் இந்த ஸ்கூலில் சேர்ந்த என் ஃப்ரெண்டு சேர்ந்தா, ஏன் இந்த காலேஜில் சேர்ந்த என் ஃப்ரெண்டு சேர்ந்தா, ஏன் வீணா போனேன் அவளும் வீணா போனா நானும் வீணா போனேன், எல்லாமே சேர்ந்து தான் செய்வாங்க. அந்த மாதிரி ஆயிரும் கடைசியா. அதனால தான் சிதையா நெஞ்சுகொள்னு தலைப்பு கொடுத்ததுக்கான காரணம், வாழ்க்கையில் இன்னைக்கு இருக்கிற சூழல்ல மிக சிக்கலான தருணங்கள் வருகிற பொழுது வாழ்க்கையை எதிர்கொள்ளுகிற தைரியம் நமக்கு இல்லை. நம்ம சும்மா அந்த சிலந்தி வலையை வச்சு ஒரு கதை படித்தோம். என்னடா எத்தனை தடவை போரிட்டாலும் போரஸோட கதை, நெப்போலியன் கதை, இது ஒரு கதை. வேற அலெக்சாண்டர் கதை, அடிச்சு விடுங்க என்னப்பா. வேற ஹாரி பாட்டர், மேலைக்கு வா மண்டையிலே கொட்டுறேன் உடனே. நம்ம மண் சார்ந்த கதை அவ்வளோ இருக்கு. ஹாரி பாட்டர் பரவாயில்ல, ஹாரி பாட்டர். இப்போ சிலந்தி வலை என்னடா, நம்ம வீட்லயே இப்போ நாம நம்ம ப்ரஷ் பண்ணுற இடம் இருக்கு, பல் துளக்கிற இடம் இருக்கு. என்ன உத்து பார்க்குற பண்ணுவே மாட்டியா? என்னது ப்ரஷ் பண்ணணுமா அப்படின்னு பார்க்குது ஒரு பிள்ளை. ப்ரஷ் பண்ணுற இடம் இருக்கு, அப்போ பார்க்குறப்போ ஒரு சிலந்தி வலை அப்படியே இருக்கு. மனுஷன் நல்லவனாவா இருப்பான்? அந்த வலையை மட்டும் பல் தேய்ச்சிக்கிட்டு அத்து விட்டுறது. அந்த சிலந்தி கீழே இறங்கி குடுன்னு ஓடுமா, அதை பார்க்கறது, அதை ரசிக்கிறது. ஒரு 2 நாள் கழிச்சு அதே சிலந்தி அதே இடத்துல சிலந்தி வலைய பின்னிருது. நம்மளை சுத்தி இருக்கிற எல்லாமே இந்த உலகத்துல ஒரு தோல்வி வருகிற பொழுது அது தோல்வினே அது நினைக்கிறது இல்லை. நல்லா ஞாபகம் வச்சுங்க, மனிதனை தவிர இந்த உலகத்தில் வாழுகிற அத்தனை உயிரினங்களும் தன் பிழைப்புக்கான நியாயத்தை முயற்சி என்றுதான் நினைக்கிறதே தவிர தோல்வி என்று நினைத்ததாய் சரித்திரமே இல்லை. ஒரு மானை ஒரு புலி துரத்துது அப்படின்னா அந்த புலி அந்த மானை மிஸ் பண்ணாலும் ஒன்றும் அழாது. ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட்டிட்டு வாங்கடா எல்லாம் உட்கார், என்னாச்சு? அந்த மானை மிஸ் பண்ணிட்டு இனிமேல் எனக்கு வாழவே பிடிக்கல. நாளை காலைல 5 மணி 5 நிமிஷத்துக்கு இந்த மலையிலேருந்து 8 குச்சி செத்து போயிடுவேன். ஏன்? நான் தான் மானை மிஸ் பண்ணிட்டேனேடா அப்படின்னோடனே இன்னொரு புலி என்ன பண்ணும், செவுள்ளே வச்சு ஏன்டா மனுஷ பையன் மாதிரி புலம்புற, ஏன்டா அவன் தான் எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டா தூக்க மாட்டிக்கிறேம்மா, நீட்டில் ஃபெயில் ஆகிட்டா தூக்க மாட்டிக்கிறேம்மா, நீட்டில் நல்ல மார்க் வரலைன்னா உலகத்தில் யாருமே நாம் டாக்டர் ஆகலைன்னா உலகத்தையே காப்பாற்றவே முடியாதுன்னு நினச்சிக்குவான். ஐயோ அம்மா அப்பாவுக்கு மார்க் காமி எடுக்கணுமே நினச்சிப்பான். ஐயோ பிஸ்னஸ் தோத்துருச்சுன்னா உடனே தற்கொலை பண்ணிப்பான். மனுஷன் மாதிரி யோசிக்காதரான்னு ஒரு புலி இன்னொரு புலிக்கு சொல்லும். கவிப்பேரரசு வைரமுத்து ஒரு கவிதை எழுதியிருந்தார். நீங்கள் அந்த இறை பக்தி இருக்கிறவங்களுக்கு அந்த கவிதை அப்படி பண்ணிச்சுங்க, உடனே எனக்கு இறை பக்தியே இல்லைன்னு 10 பேர் கிளம்பிடாதீங்க. கவிதையா ரசிங்க எல்லாத்தையுமே. எல்லா கடவுளுக்கும் ஒரு மிருகம் வாகனமா இருக்கும், பார்த்துறீங்களா? ஒரு கடவுள் காளை கொண்டான், ஒரு கடவுள் மயில் கொண்டான், ஒரு கடவுள் எலி கொண்டான். எல்லா கடவுளையும் விலங்கு சுமந்ததன்றி மனிதன் சுமந்ததாய் வரலாறு இல்லை. எல்லா கடவுளையும் விலங்கு சுமந்ததன்றி மனிதன் சுமந்ததாய் வரலாறு இல்லை. மனிதனை சுமக்க சொன்னால் கடத்தி விடுவான் என்று கடவுளுக்கு தெரியாதா? அந்த கவிதை அப்படி வரும். இப்பயே நாம் பார்த்தோம் சிலை கடத்தல்லாம். எல்லாம் நாம காப்பாற்றணும்னு சாமிகிட்ட போனால் அவன் சாமியே நாம தான் காப்பாற்ற வேண்டியிருக்கு, கொண்டு எங்கேயோ கொண்டு போயிடுறாங்க. இப்போ எல்லாமே முயற்சி தான். ஆனால் நாம மட்டும் என்ன நினச்சிக்கிறோம், நீங்கள் ஒரு படிக்கிறப்ப உங்களுக்கு ஒரு டார்கெட் இருக்கும், ஒரு சிங்கர் ஆகணும்னு ஆசை இருக்கும். ஆனால் உங்கள் வீட்டில் ப்ரொஃபஷனலாக நீ படித்து பெரிய ஆள் ஆகும்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதுக்காக சோர்ந்து போயிடக்கூடாது. இப்போ நீங்கள் ஒரு குடும்பத்திற்கு கீழே வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அப்போ அம்மா அப்பாவுடைய ஆசை இல்லையா, அதையும் நிறைவேற்றிடணும். உங்களுடைய ஆசையும் நீங்கள் தவற விட்டுறவே கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுங்க, எந்த மனிதன் தன்னை சுற்றி இருப்பவர்களை மகிழ்வித்து தானும் நினைத்ததை சாதித்துக் கொள்கிறானோ அந்த மனிதனுடைய மனநிலை சமநிலையில் இருக்கிறது என்ற அர்த்தம். நான்லாம் எங்கள் அம்மா அப்பா பேச்ச கேட்க மாட்டேன், கிளம்பி வெளியில் போய் ஊட்டியில் வேலை பார்த்து படி,
அது எப்படி சார்? அப்போ பேசாம இரு. அவங்களுக்கு தெரியாது சொல்லுங்களா, சிங்கிங் ஒரு ப்ரொஃபஷனாக இந்த குழந்தை வந்துடுமா, ஒருவேளை வரலைன்னா என்ன ஆக போகுதுன்னு பயந்துப்பாங்க. உங்கள் அம்மாவுக்கும் ஒரு அம்மா அப்பாவுக்கும் ஒரு இன்செக்யூரிட்டி தான், ஃபீலிங் தான். ஐயோ மற்ற குழந்தை மாதிரி ஆயிடக்கூடாது, இந்த குழந்தை மாதிரி ஆயிடணும், இந்த குழந்தை மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு அவங்களே கம்பேர் பண்ணி அவங்க தோத்துருவாங்க. நீங்கள் ஒரு ஸ்டேஜுக்கு வந்து நான் எடுத்த முடிவு சரியான முடிவு தான்னு நீங்கள் அதை நிரூபிக்கிற வரைக்கும் உழைக்கிறீங்கல்ல, அந்த உழைப்புக்கு மரியாதை கிடைக்கும். அது வரைக்கும் எங்கள் அம்மாவே என்னை டிமோட்டிவேட் பண்ணிட்டாங்க, எங்கள் அப்பாவே என்னை டிமோட்டிவேட் பண்ணிட்டாங்க சொல்லாதீங்க. அவங்க உங்கள் மீது இருக்கிற அக்கறையில சொல்றாங்க, நீங்க அதை அப்படி எடுத்துக்காதீங்க. நான் எடுத்த முடிவு சரியான முடிவு என்று உங்கள் தாய் தந்தையருக்கு நிரூபிக்கிற உழைப்பை நீங்கள் எந்த துறையில் வர விரும்புகிறீர்களோ அந்த துறையின் மீது செலுத்துங்கள் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், வேற ஒண்ணுமே கிடையாது. அதனால நீங்க ஃபெயிலியர் எல்லாமே என்னது, ஃபெயிலியரே கிடையாது, முயற்சியோட ஒரு ஸ்டெப். ஓகேவா? ட்ரை பண்றதோட ஒரு ஸ்டெப் தான். தங்கம் ஒரு ஐஸ்கிரீம் வாங்குற தங்கம் ஊட்டியில் அதிசயமாக 10 நாள் பிச்சுக்கிட்டு வெயில் அடிக்குதுன்னு வச்சுக்க. மே மாதம் அடிக்கல மேடம், வரும். உலகத்தில் மிகப்பெரிய சோகம், நமக்கு பிடிச்ச ஒரு பொருளை எடுத்து இங்கத்துக்கும் வாய்க்கும் ஒரு 8 இன்ச்சு கேப்பு தான், இங்கே கொண்டு போகிறதுக்குள்ளே கீழே விழுந்துருச்சுன்னா அங்கே ஒரு பொண்ணு சொல்லுது, சே இப்பயே அதை நினச்சி பார்த்து வருத்தப்படுது. இன்னொரு பிள்ளை சொல்லுது, மனசே ஆறாதான். கரெக்டு தான்டா, கேக்குண்டாக தங்கம், நான் தான் பயங்கர ஷார்ப்பு. உண்மை அப்படிதான் சொல்லணும், தவறே கிடையாது. இவ்வளோ கஷ்டமாக இருக்கும் மழை காலத்தில், குளிர் பிச்சு எடுக்குது, உனக்கு பிடிச்ச பீட்சா ஒரு பிள்ளை, குழந்தைங்க தான், அப்படி எடுக்கிற, அப்படி எடுத்து இப்படி வரப்ப அம்மா கூப்பிடுறாங்க, ஏய் என்னம்மா, அப்படி டப்படி கேள்விப்பட்டு அங்க 5 பீட்சா ஸ்லைசஸ் இருக்கும். அந்த 5 இருக்கிறது நினைச்சு நாம சந்தோஷப்படவே மாட்டோம். கீழே ஒன்று விழுந்துருக்கும்ல அப்படின்னு அழுத முடிச்சு கண்ணீரை துடைப்ப இந்த பீட்சாலாம் இந்த குளிருக்கு இப்படி ஆயிருக்கும். புரியுதா உனக்கு? நான் அதான் சொல்றேன் தங்கங்களா, சிதையா நெஞ்சு இருந்ததுன்னா, மனம் உறுதியா இருந்ததுன்னா, மனசு உறுதியா இருந்ததுன்னா, இதயம் பலமா இருந்துச்சுன்னா, நீ தவற விட்ட ஒரு வாய்ப்பை நினைத்து ஒருபோதும் கவலைப்பட மாட்டாய். அடுத்து இருக்கிற 5 வாய்ப்புகளில் ஒன்றை தேர்ந்தெடுக்க துணிந்து விடுவாய். என் வீட்டிலே கூட என்ன இப்படி கவனிச்சதில்லை, நம்ம நீலகிரி மாவட்ட நிர்வாகம் மாதிரி. உண்மைதான், நல்லா கை தட்டலாம். என்ன அருமையா சுட சுட சாம்பார் ரசம், அவ்வளோ இந்த குளிருக்கு அவ்வளோ இதமாக இருந்தது. அதுவும் நல்லா குளிராக இருக்கிறப்ப இந்த சாப்பாடை பற்றி பேசினா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆகிடும், நான் ரசித்து சாப்பிடுவேன். அதை சொல்லிடுறேன். ஏன் சார், நல்லா அந்த வாழை இலையில அந்த சாப்பாடை போட்டுடணும்டா. நீ என்ன பண்ணணும்னா, அந்த வாழை இலை மேலே அந்த சாப்பாடு இருக்குல்ல, அரிசி இருக்குல்ல, சோறு இருக்குல்ல, அரிசி சோறு, அது மேலே அப்படி புகை வரும்ல, அதை 3ஐயும் முதல்ல கண்களால் சாப்பிடணும். அப்படி பார்க்கணும், எச்சி வருதா, அதுக்கு தான் பேசுறது. அப்படி பார்க்கணும். அப்படியே சில பேர் போட்டால் வப்புன்னு திம்மான், அவனுக்கெல்லாம் அந்த சோறு மன்னிப்பே தராது, அதனால தான் இப்போ செரிக்காது. அப்படி பார்க்கணும், அப்படியே கொஞ்ச நேரம் விடணும். ஏன் அந்த சூடு கொஞ்ச நேரம் விடணும், அந்த இலையில் இருக்கிற பச்சையெல்லாம் அந்த அரிசி சோறு இழுக்கணும், கீழே கருப்பாகணும் இலை. அப்புறம் சுட சுட காய்கறியோட சாம்பார் மேலே ஊற்றுனாங்க. இன்னைக்கு அப்படியே கேரட்டும் பீன்ஸும் கத்திரிக்காயும் முருங்காய் தனித்தனியாக அப்படியே எனக்கு, ஏன்டா எங்கடா பிறந்தீங்க நீங்களாம் எனக்காகவே, நான் அப்படி தான் நினைப்பேன், எங்கடா பிறந்தீங்க நீங்களாம் எனக்காகவே வந்திருக்கீங்கடா, ரொம்ப நன்றிடா அப்படின்னு. அப்படியே அதை பிசைஞ்சு அப்படியே எடுத்து வாயில் அப்படி ஆனந்தமாக இருக்கும். இப்படி தான் ரசிச்சு ஒன்று சொல்லவா, ஒரு வேலையை நீங்கள் ரசிக்கிற பொழுது, ஏன் தோல்வியை ரசிக்கிற பொழுது அந்த தோல்வி உங்களுக்கு பாடத்தை கற்றுத்தருகிறது. தோல்வியை ரசிக்கிற பொழுது அந்த தோல்வி
உங்களுக்கான பாடத்தை கற்றுத்தருகிறது. தோல்வியை நீங்க ரசிக்காம பயப்படுறப்பதான் அது உங்களுக்கு சிக்கலான சூழலை நோக்கி தள்ளுகிறது. புரிஞ்சுதா தங்கம் நான் சொல்றது? இப்ப எனக்கு வந்து மேக்ஸ் வந்து சரியா வராது மேடம், எனக்கு சரியா வராது. என் இனத்தை சார்ந்தவர்கள் யாராவது இருக்கீங்களா? அவமானம். பரவாயில்ல, சரியா வராதுன்னு கை தூக்குறது பெருமை இல்லைங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். ஓகேவா? அதை முயற்சி பண்ணுங்க. என்ன தங்கங்களா? ஏன்னா மொழி, கணிதம், தாய்மொழி, லாங்குவேஜ், மொழி, கணிதம், அறிவியல், இந்த 3 தான்பா முக்கியம் ஒரு மனுஷனுக்கு என்ன பொறுத்த வரைக்கும். அதில் ஸ்ட்ராங் ஆயிரணும் நாம. இப்போ மேக்ஸ் பயம்னு சொல்லிட்டே நம்ம என்ன பண்ணிடுவோம்? எனக்கு நான் வந்து சயின்ஸில் 90% எடுத்திருக்கேனே. வீட்டில் அப்பா கேட்பார், மேக்ஸில் 35, என் கேங் ஜஸ்ட் பாஸ். 35 நீ பாஸ் பண்ணல, சுற்றி இருக்கிறவன் பாஸ் பண்ணி விட்டுருக்கான்னு அர்த்தம். தள்ளி விட்டுறது, போய் தொலைட்டும் போ, அடுத்தறியா படித்து தொலை அப்படின்னு 35 போட்டு 40 மார்க் போடுறது பண்ண முடியாது. அப்போ எந்த சப்ஜெக்டில் நம்ம வீக்காக இருக்கோமோ அதில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தினா போதும். நாம் ஓஹோன்னு மார்க் வரலைனாலும் பெட்டராக மார்க் வாங்குவோம். கரெக்டாக? நான் ஒன்று சொல்லவா? நான் தமிழ் தான் எடுத்து படிக்கணும்னு நினச்சேன், தமிழில் தான் பெரிய ஆளாக வரணும்னு நினச்சேன். அதுக்காக தான் கல்லூரி படிப்பில் தமிழ் இலக்கியம் எடுத்து படித்தேன். ஆனால் எனக்கு வந்து தமிழ் மட்டும்தான் பிடிக்கும், தமிழ் மட்டும்தான் நான் தேர்வுலேயே எழுதுவேன், பரீட்சையிலே எழுதுவேன்னா 12வதுக்கு மேலே என்னால் தாண்டி இருக்க முடியாது. கரெக்டாக? ஒரு பேசிக் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஒன்று இருக்குல்ல, அதற்கு ஏன் ஒரு பாடத்திட்டத்தை வகுத்தவர்களுக்கும் அரசாங்கத்திற்கும் சொல்லித் தருபவர்களுக்கும் நன்றாக தெரியும். ஒரு மனிதன் எல்லா சப்ஜெக்ட்லேயும் அவனால் கிங்கா குயினா வர முடியாதுன்னு உங்கள் டீச்சர்ஸ்க்கு நல்லா தெரியும். ஆனால் எல்லா சப்ஜெக்டையும் ஏன் எடுக்கிறாங்க? காலேஜ் போனதுக்கு அப்புறம் மட்டும் நீ ஒரு ஸ்பெசிஃபிகேஷன், ஒரே ஒரு கோர்ஸ் மட்டும் நீ எடுத்து அதில் நீ பெரிய ஆளாவா, உனக்கு பிடிச்சது எடுத்து வா அப்படின்னு ஏன் அதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா, ஒரு விஷயத்தில் சிறப்பதற்கே எல்லா விஷயத்தை பற்றிய அடிப்படை அறிவு வேண்டும் என்பதற்காக தான் இந்த மிக்ஸ்டு சினாரியோவே பாடத்திட்டத்தில் இருக்கு. அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே போதும். மேக்ஸ், இன்னொன்று, மேக்ஸ் வராதுன்னு சொல்றவங்க, மேக்ஸ் வராதுன்னு சொல்ற இன்னொரு ஃப்ரெண்டோட சேர்ந்துராத. ஏன்? ஜென்மத்துக்கும் வராது. மேக்ஸ் டஃப்டி, எனக்கு ரொம்ப டஃப். ஏன்டி நமக்கு மட்டும் லைஃப்ல எப்படி நடக்குது? என்ன ஒரே ஒரு குவார்டர்லி எக்ஸாம் பேப்பர் இல்லையா? இதுக்கு உலகமே திட்டமிட்டு உங்க 2 பேருக்கும் கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறாங்களா? ரொம்ப டஃப். ஏன் நமக்கு வரமாட்டேங்குது? நமக்கு வராதுடி, புரிஞ்சுக்க மாட்டாங்கடி நம்ம வீட்டில். இந்த சார் அதுக்கு மேல ரொம்ப டார்ச்சர்டி அப்படின்னு. இதே வர பொண்ணுகிட்ட போய் பேசு, நீ எப்படி தெரியுமா தாங்க இருப்ப? நம்ம லைஃப்ல சொல்றேன், சிதையா நெஞ்சுகொள், ஒரு வைராக்கியமான மனசு வேணுங்கிறதுக்கு நீ உடஞ்சு போய் இருக்கிற சமயத்துல உடஞ்சு போய் இருக்கிற இன்னொரு மனசை சார்ந்தவங்கிட்ட போய் நட்பு வச்சுக்காத. ஏன்? அதிகமா உடஞ்சு போவ. நீ உடைந்து போய் இருக்கிற சமயத்துல உடையாமல் இருக்கிற ஒருவரிடம் நட்பு வச்சுக்கோ. ஏன்? மேக்ஸ் எல்லாம் சாதாரண விஷயம், நீ என்ன சயின்ஸ்ல அவ்வளவு மார்க் எடுக்கிற, எனக்கு சயின்ஸே வராது, நீ எனக்கு சயின்ஸ் சொல்லி கொடு, நான் உனக்கு மேக்ஸ் சொல்லி கொடுக்குறேன், 2 பேருமே சூப்பரா வரலான்னு அந்த ஃப்ரெண்டு சொல்லுவா. நாம என்னன்னா நமக்கு சிம்பதி கிரியேட் பண்ற மாதிரியே ஃப்ரெண்ட்ஸை கூட வச்சுக்கிறது. கரெக்டா? அக்செப்ட் பண்ணிக்கோங்க. சின்னவங்க பெரியவங்க எல்லாத்துக்கும் இது பொருந்தும். நீங்க ஒன்று சொன்னீங்கன்னா கேட்கணும், அதுக்கு பதிலே பேசக்கூடாது. அந்த மாதிரி ஃப்ரெண்டு தான் உலகத்திலேயே நல்ல ஃப்ரெண்டு. எங்க அப்பா ரொம்ப மோசம். ஆமாடி மோசம். எங்க அம்மா பிடிக்கவே இல்லை, எனக்கும் பிடிக்கல. சே எங்கேயாவது போயிடலாமான் இருக்கு, எனக்கும் அதே தாண்டி. நீங்க நைட்டே கிளம்பிடணும் ஊட்டில இருந்து, எங்கேயாவது போயிடலாம். எங்க போவ? 4 தெரு தாண்டோட பயந்து ஆணுங்கிறப்ப. எனக்கு எங்களுக்கு தெரியாது அவங்க தைரியம்லாம். இதுல வேற வீரா போயிரு அம்மா அப்பாட்ட. கடைக்கு போயிட்டு வரதுக்குள்ள எத்தனை தடவை கால் பண்ற? கடைக்கு போனா நான் வரமாட்டேன். அப்புறம் நைட்டு இருட்டதுக்கு அப்புறம் அமுச்சு விட்டா, நீ வாயேன், ஏன் தெருவில் நாயெல்லாம் இருக்கு, நீ போ, நீ போனேன்னா அது வராது. அம்மா நக்கல் வேற. இதுல பயப்படாத, சிதையா நெஞ்சுக்கொள், தைரியமா இரு.
உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. ஒரு சப்ஜெக்ட் தானே, சாதாரண சப்ஜெக்ட் தானே, 100 மார்க் தானே. அந்த 100 மார்க்ல நீ கம்மியா எடுத்தாலும் அதிகமா எடுத்தாலும் ஃபெயிலே ஆனாலும் கூட அந்த சப்ஜெக்ட் உன் வாழ்க்கையை நிர்ணயம் பண்ண போறது இல்ல. ஆனா அந்த சப்ஜெக்டை பார்த்து பயப்படாத. என்ன மாதிரி நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சு வந்தேன். அவ்வளவு நல்லா இங்கிலீஷ் சொல்லி கொடுத்தாங்க எனக்குலாம். ஆனா என் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், மச்சான் நமக்கு இங்கிலீஷ் வராதுரா இங்கிலீஷ் வராதுரா எல்லாம். என்னுடைய பழக்க வழக்கம் அத்தனை பேரும் சார் ஷேக்ஸ்பியர், வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த் அந்த மாதிரி தான். மரியாதைக்கு கூட இங்கிலீஷ்ங்கிறதே தமிழ்ல தான் எழுதுவான். இங்கிலீஷ் எக்ஸாம் அப்படின்னு எழுதுவான். இவன் கூட எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு நான் எங்க விளங்க? ஏன் மேடம், நான் அவமானப்பட்டா உங்களுக்கு கண்ணில் தண்ணி வர அளவு சிரிக்கிறீங்க. நான் பார்க்க மேடையில் இருக்கிற கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன், யார் யார் எந்தெந்த ஜோக்குக்கு எவ்வளோ சிரிக்கிறீங்கன்னு. எங்க டீச்சர் எழுதி காமிச்சாங்க, டேய் நான் வேலைக்கு வந்து 22 வருஷம் ஆச்சுடா, ஒரு இங்கிலீஷ் எக்ஸாமை இப்படி தமிழ் எழுதி நான் பார்த்ததே இல்லடான்னு. ஆனால் இன்னைக்கு மெசேஜ் பண்ணுற அத்தனை பயல்களுக்கும் என் நண்பன் தான் மூதாதையர். எப்படி எங்கடா இருக்கன்னு நீங்க கேட்குறீங்கல்ல? எப்படி கேட்குறீங்க? வேற யாரையும் கேட்குறீங்க? ENGADA எங்கடா இருக்க, IRUKA இருக்க. இந்த மாதிரிலாம் எனக்கு யாராவது மெசேஜ் பண்ணுறப்ப, நான் யாருக்காவது மெசேஜ் பண்ணுறப்ப என் நண்பன் ஒரு தீர்க்கதரிசியா என் ஃபோன்லேயே தெரியறான். சப்ஜெக்டை சாதாரணமாக ஹேண்டில் பண்ணு, பயப்படாத. நீங்க எப்ப ஒரு விஷயத்தை நோக்கி பயப்படுறீங்களோ அதை நெருங்கவே நீங்கள் துணிய மாட்டீர்கள். எப்ப பயம் அந்த இடத்துல இருந்து வெளியில போகுதோ, என்னடா பெரிய விஷயம், ஒரு கை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வரும். இந்த பீட்சான்னு சொன்ன அப்படின்னு சில குழந்தைங்கலாம், டாமினோஸ் பீட்சா இங்க இருக்கா பாரு, சவுண்ட பாருங்களேன். சாப்பிட்றேன்னு கேளுங்க, பசி இல்லைங்க வீட்டில் குழந்தைங்க. இந்த இங்க எல்லாருமே இருக்காங்களே, எல்லாருமே ஒரு ஃபேமிலி தானே இருக்காங்க. பசி இல்லைங்க, சரி மழையா இருக்கு பீட்சா ஆர்டர் பண்ணலாமான்னு கேட்டா ஓகேப்பா அப்படிங்க. 2 ஆதார் கார்டும் வீட்டில். ஓகே ஓகே என்ன பீஸா ஆர்டர் பண்ணலாம், டிஸ்கஷனே போயிருங்க. அது வேண்டாம், இந்த இது ட்ரை பண்ணலாம், இது வேண்டாம் அது. இந்த டாமினோஸ் பீட்சா இருக்கே, டாம் மோனகன் அதோட ஃபவுண்டர், தாமஸ் ஸ்டீஃபன் மோனகன் அவர் பேர். அமெரிக்காவில் மிச்சிகனில் ஆன் ஆர்பருங்கிற ஒரு இடத்துல பிறந்தவர். அவரோட 4 வயசில் அவருடைய தந்தை இறந்து போனார். 6 வயசு ஆகிறப்ப அந்த தாயால் அவரையும் அவருடைய தம்பி ஜேம்ஸையும் தனியாக வளர்க்க முடியல அப்படிங்கிற காரணத்தினால சிஸ்டர்ஸ் ரன் பண்ணுற ஒரு ஆதரவற்றோர் விடுதியில் போய் சேர்க்குறாங்க. அந்த குழந்தைங்க அங்கே வளருது. கொஞ்ச நாள் கழிச்சு அம்மா மறுபடியும் 2 குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்து வளர்க்குறாங்க. டாம்க்கு ஒரு மிகப்பெரிய ஆசை, ஆர்கிடெக்ட் ஆகணும்னு ஆசை. ஏன் பா பேசக்கூடாது பாப்பா, ஏய் கவனிக்கணும். ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் கேட்டுக்க. உனக்கு கேட்க பிடிக்கலைங்கிறது எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனால் கேட்குறவங்களுக்கும் கேட்க பிடிக்க விடாமல் பண்ணுறது எனக்கு பிரச்சனை. நான் ஜென்ரலாக பார்த்து சொல்கிறேன். ஏன்னா எந்த குழந்தையும் என்னை பார்த்துதான் அவர் சொன்னார் என்று காயப்படுகிற அளவிற்கு நான் தகுதி இழந்த ஒரு நபர் கிடையாது. இதை நான் யாருக்கு சொல்கிறேனோ அவங்களுக்கு போய் சேர்ந்துருக்கும். ஓ சார் நமக்காக தான் சொல்லியிருக்கார், இனிமேல் பர்ஸை மூட்டு உக்காந்துருக்கணும் அப்படின்னு தெரியும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். சரியா? இப்படி பேசுறது அப்படி பேசுறது வாழ்நாள் முழுக்க பேசலாம். இப்போ ஒரு கவிஞர் வராரு, ஒரு 50 வயது 60 வயது கவிஞர் வராரு, பேசுகிறாருன்னா, இப்போ நான் ஒன்றே ஒன்று இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கு சொல்கிறேன். நம்ம அரசுத்துறையில் வேலை செய்கிறவங்க, பள்ளி மாணவர்கள் மாணவியர்கள், ஆசிரியர்கள், பொதுமக்கள் அத்தனை பேருக்கு சொல்கிறேன். தொலைக்காட்சியிலிருந்து வருகிற எங்களை தாண்டி இந்த மொழிக்காக உண்மையாக உழைக்கிற அவர்களை அதிகமாக நீங்கள் கொண்டாட ஆரம்பியுங்கள் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஏன், அவங்க எழுதினதை எடுத்து படித்து நான் பேசுகிறேன், ஆனால் எழுதினது அவங்க தான். நீங்கள் என்ன நினைப்பீங்க? ஒரு அட்ராக்ஷன் தேவைப்படுது இன்னைக்கு எல்லாத்துக்குமே ஒரு அட்ராக்ஷன் தேவைப்படுது. அந்த அட்ராக்ஷன் எதில் வருது? நான் டிவியில் வரேன், ஓ ஈரோடு மகேஷ் நான் தெரியும், ஓ சாரை தெரியும், அங்கிள் தெரியும், ஏதோ ஒன்று நல்லா தெரியும் படும் கலக்கப்பதில் ஒரு அட்ரான்னு சொல்லுவார். நிறைய ப்ரோக்ராம் பார்த்துருக்கோம், அதனால எல்லாரும் வரீங்க கேட்குறீங்க, அது வேற விஷயம். ஆனால் எந்த டிவிலையும் வராமல்
எந்த ஒரு ஷோலையும் வராமல், எந்த சோஷியல் மீடியாவிலும் வராமல், இந்த மொழிக்காக, இந்த சமுதாயத்திற்காக செயலாற்றுகிற ஆயிரக்கணக்கான மனிதர்கள் நிறைந்த பூமி இந்த பூமி. அவர்கள் வருகிற பொழுதும் எப்படி இப்போ அமைதியாக இருந்து கவனமாக கேட்குறீங்களோ அதே மாதிரி காதுகளை திறந்து வைத்து, இதயங்களை திறந்து வைத்து கவனமாக கேளுங்கள். காரணம், 50 ஆண்டுகள் வாழ்ந்த ஒரு மனிதர் பகிர்கிற விஷயங்கள், அவருடைய அந்த 1 மணி நேர விஷயங்கிறது அந்த 1 மணி நேரம் கிடையாது. அவருடைய 50 ஆண்டு கால அனுபவத்தை 1 மணி நேரத்தில் உங்களுக்கு தருகிறார். என்னோட ரெக்வெஸ்ட், இது லைஃப் டைம் ரூலா வச்சுங்க. வெளியில் இருக்கிறவங்க தெரியல, இந்த அரங்கத்துக்குள்ள இருக்கிறவங்களாவது இனிமேல் ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த புத்தக திருவிழா நாளையிலிருந்து வராங்க பேச்சாளர்கள். இவங்களை தெரியும், இவங்களை தெரியாது, பிரிக்கவே பிரிக்காதீங்க. எந்த மனிதரிடமிருந்து வருகிற எந்த சொற்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் என்பது யாருக்கும் தெரியாது. எல்லாருக்கும் ஒரே மாதிரியான மரியாதையை கொடுங்க. வெளிச்சத்திற்கும் ஒரு படோபடத்திற்கும் ஒரு கவர்ச்சிக்கும் ஆட்பட்டு இவங்க தான் சூப்பர் நினைச்சிடாதீங்க. நான்லாம் என்ன சூப்பர் நினைச்சதே இல்லை. என்ன சூப்பரா மாத்தினாங்கல்ல, எனக்கு வாழ்க்கை பிச்சை போட்டாங்கல்ல என் ஆசிரியர்கள், அவங்க தான் என்னோட ரியல் ஹீரோஸ், சூப்பர் ஸ்டார்ஸ் எல்லாமே. யார் என்ன பாராட்டினாலும் எனக்கு மண்டைக்கு ஏறவே ஏறாது. ஏன்? இது என்னோட பாராட்டு இல்லைன்னு எனக்கு தெரியும். இது நான் படித்த புத்தகம் அவ்வளோ படிச்சிருக்கேன்ல, அந்த ஆசிரியர்களுக்கான பாராட்டு. எனக்கு சொல்லி கொடுத்தாங்கல்ல அந்த ஆசிரியர்களுக்கான பாராட்டு. என்னை வளர்த்தாங்கல்ல அம்மா அப்பா அண்ணன் எல்லாரும், அவங்களுக்கான பாராட்டு. இது எனக்கான பாராட்டு இல்லை. எனக்கான பாராட்டுங்கிறது எப்போ கிடைக்கும்? நானே ஒரு புத்தகத்தை எழுதுறேன்ல, அப்பதான் எனக்கான பாராட்டு என்னை நோக்கி வரும் என்று அர்த்தம். சும்மா நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக தங்கம். அந்த டாம் என்ன பண்றாரு, 6 வயசு வரைக்கும் அவர் அந்த ஆதரவற்றோர் விடுதியில் சேர்றப்ப 6 வயசு அவங்க அம்மா விட்டுட்டு போயிடுறாங்க. அவரையும் அவருடைய தம்பி ஜேம்ஸையும். கொஞ்ச நாள் அங்கதான் வளர்றாரு. மறுபடியும் அவங்க அம்மா ஐயோ குழந்தைங்களை விட்டுட்டு இருக்கோமேன்னு கூட்டிட்டு போயிடுறாங்க. அவருக்கு ஆர்கிடெக்ட் ஆகணும்னு ஆசை. ஒரு பெரிய ஆர்கிடெக்ட் ஆயிரணும். ஏன்? அமெரிக்காலேயே அப்போ பிராங்க் லாய்ட் ரைட்னு ஒரு ஆர்கிடெக்ட் இருக்கார். அவர் மாதிரி ஒரு மிக புகழ் பெற்ற ஆர்கிடெக்டா நான் வந்துடணும். இந்த அமெரிக்காவில் மிக புகழ்பெற்ற கட்டடங்களை, பாலங்களை, மிக அழகழகான விஷயங்கள் எல்லாமே என்னோட ஆர்கிடெக்சர்ல தான் வரணும் அப்படின்னு அவர் நினைச்சுக்கிறார். ஆனால் வாழ்க்கை நம்ம நினைச்சதை நடத்தாதே. ஏகப்பட்ட சிரமம். அதுக்கு நடுவில் மிச்சிகன் பல்கலைக்கழகத்தில் போய் ஆர்கிடெக்சர் சேர்ந்துடுறார். ஆனால் காசு கிடையாது. என்னென்ன வேலை கிடைக்குதோ எல்லா வேலைகளும் செய்வதற்கு தயாராக இருக்கிறார். 1960 மிச்சிகனில் அந்த அமெரிக்காவில் ஒரு இடத்துல ஒரு சின்ன பீட்சா கடை ஒன்று விலைக்கு வருது. அவரும் ஒரு தம்பி ஜேம்ஸும், நம்ம உழைச்சாதான்டா காசு, நமக்கு சப்போர்ட் பண்ணலாம் ஆள் இல்லை, $900 $900 தான் சொல்கிறாங்க, நம்ம வாங்கி நடத்துவோங்க முடிவு பண்ணுறாங்க. 2 பேரும், அண்ணன் தம்பி 2 பேரும் பீட்சா கடையை வாங்குறாங்க. அந்த பீட்சா கடையோட முதல் பெயர் டோமினிக்ஸ். என்ன பேருமா? டோமினிக்ஸ். அதான் முதல் பெயர். நடத்துறாங்க. எப்பயுமே பிசினஸ் ஆரம்பிச்சோன்னா சக்சஸ் ஆயிருமான்னு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும்ல. அவர் தம்பி ஜேம்ஸ் சொல்றார், கூட பிறந்தவன் தான், அண்ணன் தான், 2 பேரும் கஷ்டப்பட்டிருக்கோம் தான். ஒன்றை மாதிரி 24 மணி நேரம் இங்கே கிடந்து அல்லாட முடியாது, என் ஷேரை கொடுத்துட்டு நான் கிளம்பிடுறேங்கிறார். அவருக்கு வருத்தம் இல்லை டாம்க்கு. அப்போ ஒரு பழைய ஃபோக்ஸ்வேகன் பீட்டில் கார் ஒன்று வச்சிருக்காரு. அதை அவரோட ஷேராக கொடுத்து அமைச்சறாரு. ஒரே ஒரு உரிமையாளர் தான். யாரு? டாம் மட்டும்தான். டாம் என்ன பண்ணுறாரு, ஏன் லாஸில் போகுதுன்னு யோசிக்கிறார். மற்ற எல்லா வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸையும் வெளியில் தூக்கி போட்டு பீட்சாவில் என்னென்ன வெரைட்டியாக பண்ணலான்னு யோசித்து ஒவ்வொரு வெரைட்டியாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறார். 1965 டோமினிக்ஸ் அப்படிங்கிற பீட்சா கடையினுடைய பெயரை, அந்த பழைய பெயரை டாமினோஸ் அப்படின்னு மாத்துறாரு. அந்த பேர் மாத்திரம்னா அவருக்கே அந்த பேர் பிடிச்சிருக்கு. வேற வேற புதிய புதிய விஷயங்களை பண்றாரு. ஹோம் டெலிவரி, வீட்டுக்கு சூடா வரும்னு ஒரு அறிவிப்பு கொடுக்கறாரு. சுத்தி இருக்கிறவங்களாம் பரபரப்பாறாங்க. ஆகா, பீட்சா ஹோம் டெலிவரியே வருமா, அட்டகாசங்கிறாங்க. ஹோம் டெலிவரின்னு சொல்லிட்டோம், ஆனா இந்த பீட்சா சூடா போகணும், கெடாம போகணும், உடையாம போகணும். அதுக்காக பிரத்யேகமா ஒரு பாக்ஸை அவரே ரெடி பண்றாரு. இவ்வளோ புதுமைகளை பூத்தி அதே வருஷத்துல இன்னும் 2 பீட்சா கடையை பிரான்ச்சஸ் ஆரம்பிக்கிறார். டோமினோஸ் பீட்சா கடை இன்னும் 2 பிரான்ச் வந்துடுது. பிரச்சனை வராமையா இருக்கும். முதல் பீட்சா கடை தீ விபத்தில் முற்றிலுமாக அழிந்து போகிறது. கிட்டத்தட்ட உடஞ்சு போகல, சிதையா நெஞ்சுகொள், உடஞ்சு போகல டாம். ஏன்? ஒண்ணுமே இல்லாத வாழ்க்கை சூழலில் இருந்து வந்தவர்.
4 வயசுல அப்பா இறந்துட்டாரு, 6 வயசுல ஆதரவற்றோர் விடுதிக்கு போயாச்சு, வாழ்க்கையில் என்னென்ன கஷ்டமோ எல்லா கஷ்டமும் பட்டாச்சு, என்னென்ன வேலை செய்யணுமோ எல்லா வேலையும் பண்ணியாச்சு. தம்பி கூட இருந்து சப்போர்ட் பண்றேன்னா பாவம் அவனுக்கு சூழல் பிடிக்கல, அவனும் வெளியில போயிட்டான். இவ்வளோ பார்த்து வந்தவங்க ஏன் சோர்ந்து போகணும்ட்டு ஒரேடியா நின்று அடுத்தடுத்த கடைகளை ஆரம்பிக்கிறாரு. உடனே அடுத்த 5 பிரான்ச்சையும் ஆரம்பிக்கிறாரு. முதல் 3 கடைகள் தான் டாமினோஸினுடைய அடையாளம். இன்னைக்கு டாமினோஸ் பீட்சா சாப்பிட்ற எல்லாருமே கவனிச்சிருக்க மாட்டோம், நான் இதெல்லாம் தான் கவனிப்பேன். டாமினோஸ் பீட்சாவோட லோகோ பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்கும், பாத்தீங்களா? 3 புள்ளி. அந்த 3 புள்ளிங்கிறது முதல் 3 கடைகளுடைய அடையாளம். கடைசியில அதுவே அந்த நிறுவனத்தினுடைய அடையாளமாக மாறி போனது. 1970 ஏகப்பட்ட சிக்கல்கள், சட்ட சிக்கல்கள், கஸ்டமர் கம்ப்ளைண்ட் எல்லாத்தையும் சரி செஞ்சுக்கிட்டே வரார். ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, அரை மணி நேரத்தில் பீட்சா டெலிவரி அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. ஆச்சரியப்படுறாங்க. அடுத்து 1 நிமிஷம் எக்ஸ்ட்ரா போனா கூட நீங்க காசு தர வேண்டான்னு. இது அனௌன்ஸ் பண்ணப்ப வெறும் 200 பீட்சா கடை மட்டும்தான் இருந்துச்சு. ஆனால் அந்த அறிவிப்பு பீட்சா சாப்பிட்ற லவ்வர்ஸை ஏகப்பட்ட பீட்சா சாப்பிட்ற அளவுக்கு ஆகிருச்சு. அமெரிக்கர்களுக்கு பிடித்த இடத்துல டாமினோஸ் 5வது இடத்துல இருக்கு. அமெரிக்காவுக்கு அடுத்தது இந்தியாவில் அதிகமான டாமினோஸ் கடைகள் இருக்கிறது. ஒரு நாளைக்கு 10 லட்சம் பீட்சா டெலிவரி செய்யப்படுகிறது. இன்னைக்கு அமெரிக்காவிலிருந்து பங்களாதேஷ் வரைக்கும் கிட்டத்தட்ட 85க்கும் மேற்பட்ட நாடுகளில் 11,000த்திற்கும் மேற்பட்ட கிளைகள் இருக்கிறது. நம்ம டாமினோஸ் சாப்பிட்டு அப்படி பெட்டி தூக்கி போட்டுறோம்ல, நீங்கள் ஒவ்வொன்றையும் கவனிக்க ஆரம்பிக்கிற பொழுது அதன் பின்னால் இருக்கிற உழைப்பு தெரியும். நீங்கள் ஒவ்வொன்றையும் கவனிக்க ஆரம்பிக்கிற பொழுது, உழைப்பு தெரிய ஆரம்பிக்கிற பொழுது, எப்படி இவர்களால் மட்டும் இது சாத்தியம் என்கிற எண்ணம் வரும். எப்படி இவர்களால் மட்டும் இது சாத்தியம் என்கிற எண்ணம் வருகிற பொழுது, நீங்கள் தடுமாறி நின்று கொண்டிருக்கிற வாழ்க்கை சூழலை அந்த சூழல் சரி செய்யும். அவர்களால் முடிகிற பொழுது என்னாலும் முடியும் என்று நீங்கள் நினைப்பீர்கள். உறுதியான மனது இருந்தால் போதும், உலகத்தையே வெல்லக்கூடிய ஆற்றல் நம் கைகளுக்கு இருக்கிறது. கொஞ்சம் நம்மளுக்கு பெரிய பிரச்சனை என்னன்னா, பிளஸும் அதுதான் மைனஸும் அதுதான். என்னடி பண்ற அப்படின்னு ஒரு மெசேஜில் ஆரம்பிக்கும் ஃப்ரெண்டுக்கு. அமுக்கமாக சிரிக்குது பொண்ணுங்கள். சிரிச்சு நான் சொன்னோன்னு பயந்துடுறேன். சிரிக்க வரப்ப நல்லா சிரிக்கலாம், அதுக்கெல்லாம் திட்ட மாட்டேன். பீட்ஸ் என்னடி பண்ணுறேன் அந்த சைடு இருந்து பதில் வராது. நீ என்னடி பண்ணுற இந்த சைடு இருந்து நீ சொல்லு, அந்த பக்கம் இருந்து நீயே சொல்லு. இப்பதான் மேக்ஸ் திறந்து வச்சிருக்கேன், நீ அந்த சப்ஜெக்டை ஏண்டி இப்ப ஞாபகப்படுத்தினேன். 8:35 ஆரம்பிச்ச மெசேஜ் என்னடி பண்ற 11:30 வரைக்கும் 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாம மெசேஜா மட்டுமே இருக்கும். மனசாட்சியுடையவர்கள் கைத்தட்டுகிறீர்கள். என்னடி பண்றேன்னு ஆரம்பிச்சது அம்மா கதவை திறந்து நீங்க போன்ல இருக்கிறத பார்த்துட்டு ஏண்டி இப்படி பண்றங்கிறதுல முடியும். கரெக்டா? சரியா? தான் இந்த போனை வச்சு நீங்க எவ்வளோ தூரம் கத்துக்க முடியுமோ கத்துக்கோங்க. நீங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசாதீங்க, சேட் பண்ணாதீங்க, சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணாதீங்க, எதையுமே நான் சொல்ல மாட்டேன். இந்த எரா டெக்னாலஜிக்கான உலகம். இது டெக்னாலஜியை பயன்படுத்தாதீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். டெக்னாலஜி எப்படி பயன்படுத்தணும்னு வேணால் நான் சொல்லுவேன். ஏன்னா அதான் முக்கியம், அதான் ரொம்ப ரொம்ப. இனிமேல் கேஜெட்ஸ் இல்லாமல் உலகமே கிடையாது. ஆனால் கேஜெட்ஸ் உங்களை சாப்பிடக்கூடாது, அதில் கவனமாக இருங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் இருக்காரு, பாணியம்படி திருப்பத்தூர். அவர் டென்டிஸ்ட், வினோத்னு அந்த அண்ணன் பேர். அவருக்கு ஒரு பையன் விகான்னு. அவன் நார்மலாக இங்கே யாராவது சிஸ்டம் ஆப்ரேட் பண்ணுறவங்க இருக்கீங்களா? கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட் மேம், ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ வேர்ட்ஸ் மேம் அடிக்கலாம்? ஏதாவது உங்களோட இது நீங்கள் எவ்வளோ வேர்ட்ஸ் டைப் பண்ணு? 100 வேர்ட்ஸ் அடிப்பீங்களா மேம்? சூப்பர் ஃபாஸ்ட் மேம் நீங்கள். உண்மையிலேயே சார் நீங்கள் யாரோ ஒருத்தர் 200 என்னது வெறும் 200 அடிப்பீங்களா இல்லை 200 அடிச்சிருவீங்களா? எம்மாடி என்ன வெறித்தனமாக இருக்கீங்களே எல்லாம். அவளை அடிக்க முடியுமா எனக்கு தெரியல, அடிக்க முடிஞ்சதுன்னா வேற லெவல் தான் உண்மையிலேயே. அந்த பையன் 3 சிஸ்டம் உட்கார வச்சுக்கிட்டு ஆப்ரேட் பண்ணிகிட்டே இருக்கான்.
அவனை எஜுகேட் பண்றாங்க. நீ அடுத்து வாடா, அடுத்து வாடா, அடுத்து வாடான்னு. நீங்க நம்ப மாட்டீங்க, அந்த விகான் என்கிற 11 வயது நிரம்பிய சிறுவன், நான் ஃபியூச்சர்ல 2 கம்பெனி ஆரம்பிக்க போறேன், ஒரு கம்பெனியோட பேரு ப்ரூ பாக்ஸ், இன்னொரு கம்பெனியோட பேரு அரிஸ்டாட்டில், அங்கிள் உங்களுக்கு அதுல இருந்து நான் 5% ஷேர் தரேங்கிறான். 11 வயசே ஆன ஒரு பையன். ஏன்? கம்ப்யூட்டரை திறந்து வச்சுட்டு உட்காந்துட்டு டொங்கு 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 டொங்குன்னு அவன் சும்மா தட்டல, விஷயமா தட்டுறான். சாஃப்ட்வேர் அவன் கிரியேட் பண்றான், கோடிங் அவன் கிரியேட் பண்றான். 11 வயசு ஆன ஒரு பையனுக்கு 2 நிறுவனம் ஆரம்பிக்கணும். அந்த 2 நிறுவனத்தை கொண்டு வர போறேன். ஒவ்வொரு நிறுவனத்துக்கு இவ்வளவு வேல்யூ வரும். வேல்யூ வரப்ப என் நிறுவனத்தை நான் விற்கிறப்ப உங்களுக்கு 5% ஷேர் கொடுக்குறேன்னு இருக்கான். அதை நம்பி தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் மேடம். அவன் சொல்றதை பார்த்தா அவனோட 5% ஷேர் எனக்கு நியாயமா வந்துச்சுன்னா கிட்டத்தட்ட 700-800 கோடி வரும். ஊட்டிலாம் ஏகப்பட்ட அமக்கலத்தை பண்ணுவேன் நான். எனக்கு ஆச்சரியமா இருக்கு, 11 வயசுல என்ன தெளிவுன்னு. அப்படியே பாக்குறேன். இப்ப அண்மையில பேசினேன், கிறிஸ்டியானோ ரொனால்டோ எத்தனை பேருக்கு பிடிக்கும்? ஃபுட்பால் பிளேயர், சூப்பர், வெரி நைஸ், வெரி குட்ரா தம்பி, அட்டகாசம். எல்லாம் கிரிக்கெட்னா தான் கைத்துக்குவாங்க, ஃபுட்பாலு ஹாக்கி இதுன்னு தெரிஞ்சு வச்சுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். அவர் சொன்னாரு 900 கோல்ஸ்ங்கிறது என்னோட இப்ப கொஞ்ச நாள்ல வந்துடுவேன், அச்சீவ் பண்ணிடுவேன். 1000 கோல்ஸ்ங்கிறது என்னோட டார்கெட். என் வாழ்க்கையில் என்கிட்ட எதுவுமே கிடையாது, என் வாழ்க்கையில் என்கிட்ட எதுவுமே கிடையாது. ஆனால் 11 வயசா இருக்கிறப்ப என் மனதிற்குள் நானே உறக்க சொல்லிக் கொள்வேன், என் மனதிற்குள் நானே உறக்க சொல்லிக் கொள்வேன். என்ன தெரியுமா? இந்த உலகத்திலேயே மிகச் சிறந்த மனிதனாக நீ வருவாய் என்று எனக்குள் நானே உறக்க சொல்லிக் கொள்வேன், என்னுடைய 11 வயதிலிருந்து என்று சொன்னார் கிறிஸ்டியானோ ரொனால்டோ. அது வாழ்க்கை. நல்ல காலேஜ் முடிச்சு வரான், என்னடா பண்ண போறேன்னு கேட்கறேன், தெல்ல சாருங்கிறான். செவவே வைக்கணும் போல நம்ம, ஒரே குழப்பமா இருக்கு. என்ன பண்ண? போனேன் வந்தேன், அப்புறம் எப்படி தெரியும்? படிக்கணும். இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்றேன், பேப்பர் படிங்க. உங்களை சுற்றி இந்த சமுதாயத்தில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பேப்பர் படிங்க. நாளைக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறீங்களா, நீங்கள் டெய்லி பேப்பர் படிக்கிறது அவ்வளோ பெரிய பயனுடையதாக இருக்கும். இங்கே இருக்கிற அரசு அதிகாரிகள் அத்தனை பேர்ட்டையும் கேளுங்க, நாளைக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறப்ப நீங்கள் பேப்பர் படித்து அதை நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிறது அவ்வளவு பயனுடையதாக இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க, படிங்க, நிறையா படிங்க. புத்தக திருவிழா வந்தீங்களா, கீழே ஸ்டால்ஸ் பார்க்குறீங்களா, மேலே வரீங்களா, ப்ரோக்ராம் அட்டன் பண்ணுறீங்களா, கிளம்பிடாதீங்க. ஒவ்வொரு ஸ்டாலா ஒவ்வொரு கடையாக போய் நில்லுங்க, புத்தகங்களை பாருங்க. உங்களுக்கு என்ன புத்தகம் கிடைக்கும், என்ன புத்தகம் வேணும், எது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் பாருங்க. அது நாவலா இருக்கலாம், சிறுகதையா இருக்கலாம், ஏன் மோட்டிவேஷன் ஸ்டோரிஸா இருக்கலாம், இல்ல உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட், நீங்க நல்ல டிராயிங் வரைவீங்களா அது சம்பந்தமான புக்ஸா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் முதலில் புத்தகத்தை கண்களால் அப்படியே அழகா அதை பார்த்து ரசிங்க. ஒவ்வொரு ஸ்டாலா நில்லுங்க. நான் இன்னைக்கு சொல்றது நிறைய பேருக்கு விளையாட்டா கூட இருக்கலாம், ஆனால் ஒரு புத்தகம் உங்கள் தலைமுறையினுடைய தலையெழுத்தை மாற்றுகிற சக்தி அதற்கு இருக்கிறது, மறந்துடாதீங்க. ஒரே ஒரு புக் உங்க வாழ்க்கையை சேஞ்ச் பண்ணிடும். அந்த அளவுக்கு டீப்பா படிச்சீங்கன்னா, அந்த வார்த்தைகளினுடைய கணத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, என்ன மேஜிக் வேணா உங்களால பண்ண முடியும். உங்க ஸ்கூல்ல உங்க டீச்சரோ, உங்க சாரோ, உங்க பிரின்சிபலோ, உனக்கெல்லாம் பாடம் எடுக்கிறது என் தலையெழுத்து, நாம படிக்கிறப்ப அப்படி சொன்னாங்க, இப்பெல்லாம் சொல்ல முடியாது. இதுதான் எங்க சாரு திட்டிக்கிட்டு இருக்காரு. கைஸ் பாருங்க, நான் லைவா உங்களுக்கு காமிக்கிறேன். அவர் பாருங்கள எவ்வளவு மோசமா நடந்துக்கிறாரு பாருங்க, எங்களை எப்படி திட்டுறாரு பாருங்க. கைஸ் மறுபடியும் நாளைக்கு லைவ்ல மீட் பண்றேன், கட் பண்ணிடுறான். அதனாலதான் எந்த வாத்தியாரும் வாயே திறக்கிறது இல்லை. எக்கேடா கேட்டு போங்கடான்னு. ஒன்று சொல்றேன், கண்டிப்பு இல்லை என்றால் ஒருபோதும் சமூகம் சரிப்படாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பா இங்க பேரண்ட்ஸ் வந்திருக்கீங்களா, உங்களுக்கு தான். என் குழந்தைய ஏன் அடிச்சிட்ட போய் நின்றாதீங்க. நீங்க என்ன ஹரிச்சந்திரனையும் மகாத்மா காந்தியுமா பெத்து விட்டுருக்கீங்க, ஹிட்லர் முசோலினியை பெத்து விட்டுருக்கீங்க எல்லாம். அந்த ஹிட்லர் முசோலினியை நல்ல வழி காமிச்சு படிக்க வச்சு அவனை மனுஷனா மாத்தி ஸ்கூல்ல இருந்து வெளியில் அனுப்புறாங்க, நல்ல பழக்கத்தை உருவாக்குறாங்க. கண்டிப்பு தேவைதான். நீங்க படிக்கிறப்ப அடிக்காமையா திருந்தணும், நம்மளாம் அடிக்க வாங்காமையா திருந்தணும். இப்படிலாம் அடிச்சதா சரித்திரமே இல்லை நமக்கெல்லாம்.
நான் இப்படி கையை நீட்டுவேன். எங்கள் சார் சொல்லுவார், நல்லா இருக்குப்பா, இப்படி திருப்பும் பார். வேணாம் சார், வேணாம் சார், வேணாம் சார், வேணாம் சார், வேணாம் சார், வேண்டாம். குச்சி நம்மளை கையை வச்சு, அவர் கையை வச்சு கூட நம்ம கையை திருப்ப மாட்டார். கவனிச்சிருக்கீங்களா மேடம்? அந்த குச்சியை வச்சே அந்த தவால இந்த ரோட்டியை திருப்புவாங்கல்ல, இந்த கல்யாணத்துக்குலாம் போனால் குச்சி விட்டு ஒரு ரொட்டியை திருப்பி போடுவாங்க. அந்த எனக்கு அப்போ எங்கேயாவது கல்யாணத்துக்கு போய் நான் சப்பாத்தி ரோட்டி கேட்டு நின்னா எனக்கு அதான் ஞாபகம் வரும். எங்கேயாவது ஹைவேல பஞ்சாபி தாபா நின்று சாப்பிட்டாதான் இப்படி உள்ள விட்டு அப்படி திரும்ப தம்பி, அப்படி திரும்ப, இப்படி திரும்ப 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 சார் 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 இப்படியே வருவோம். வீட்டுக்கு வந்து எங்க அப்பாட்ட டீச்சர் அடிச்சாங்க, சார் அடிச்சாங்கன்னு சொல்லவே மாட்டேன். சொன்னா உருப்புடாம போனவனே அப்படி என்னடா பண்ணுனேன்னு அவனுக்கு அடிப்பாங்க. கையெல்லாம் வீங்கி இருக்கும். ஏண்டா என்னாச்சு? ரன்னிங் ரேஸ்ல கீழே விழுந்துட்டேன். எங்க அப்பா எவ்வளவு விவரம், அது எப்படி கரெக்டா இந்த முட்டியில மட்டும் விழுந்திருக்க, ஓடுறப்ப இப்படியே ஒன்னேன்னு கேட்பாரு எங்க அப்பா. நான் மனசுக்கு நினைச்சுக்கேன், தெரியுதுல போங்க பேசாம. கண்டிப்பு ரொம்ப முக்கியம். யாராவது உங்களை சத்தம் போட்டாங்கன்னா, ஸ்ட்ரிக்டா இருந்தாங்கன்னா, கண்டிச்சாங்கன்னா, அதன் மூலமா மனசு உடைஞ்சு போயிடாதீங்க தங்கங்களா. சரி, எங்கள் அம்மா அப்பா என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க, அந்த வார்த்தையே பயன்படுத்தாதீங்க தங்கங்களா. நீங்கள் தான் அம்மா அப்பாவை புரிஞ்சுக்கல. அவர்கள் வாழ்க்கையில் எதுவுமே அவர்களுக்கு தேவையில்லை, உங்கள் நலனை தவிர என்பதை புரிந்து கொண்டால் போதும். இன்னைக்கு என்னன்னா, எமோஷனலி ரொம்ப இம்பேலன்ஸ்டா இருக்கீங்க. மனசளவில் ரொம்ப தடுமாற்றத்தோடையே இருக்கு இன்னைக்கு தலைமுறை. அதுதான் தங்கம் பிரச்சனை. உங்களுக்கு சின்ன கொண்டாட்டமா பெரிய செலிப்ரேஷன். நான் பார்க்கறேனே, பாலத்துக்கு மேல நின்று கேக் வெட்டுவான். பர்த்டே பார்த்துறீங்களா? ஹாப்பி மச்சான், ஹாப்பி பர்த்டே மச்சான். அடுத்த நாள் 2 பேரும் பெட்ரோல் காசு இல்லை மச்சான், என்ன பண்ணலாம்? உடடா போய் சம்பாதி, ஒர்க் பண்ணு. எது இன்பம், எது சந்தோஷம்? என்னைக்காவது அப்பா அம்மா பத்தி யோசிச்சிருக்கோமா? சிதே அவங்க என்னை திட்டாங்க என்ன, நியூஸ் பேப்பர்லாம் டிவி நியூஸை பார்க்குறப்ப, நியூஸ் பேப்பரில் படிக்கிறப்ப பயமா இருக்கு. அம்மா அப்பா திட்டாங்கன்னு நைட்டே கிளம்பி 6வது படிக்கிற பொண்ணு கிளம்பி எங்கே ஒரு ஊருக்கு போயிருது. அப்புறம் அங்கே இருக்கிற போலீஸில் பார்த்து, என்னம்மா யாருமான்னா, இல்லை எங்கள் அம்மா அப்பா திட்டாங்க இந்த மாதிரி, அதனால அந்த ஊர்லேருந்து நான் இந்த ஊருக்கு வந்துட்டேன். மறுபடியும் அவங்க கொண்டு போய் அங்கேயே விடுறாங்க. உடனே ஒரு பையன் நீட்ல மார்க் சரியா வராதுன்னு, நீட்ல நான் நினைச்ச அளவுக்கு மார்க் சரியா வராதுன்னு எக்ஸாம்பிள் மார்க் வரதுக்கு முன்னாடியே நார்த் இந்தியாவில் ஃபோன் பண்ணி அவங்க அப்பாவுக்கு, அப்பா எனக்கு மார்க் வராது சரியா, நான் 4வது முறை நீட் எக்ஸாம் எழுதுறேன், எனக்கு அவமானமாக இருக்கு, இனிமேல் நான் வீட்டுக்கு வரமாட்டேன், நான் எங்கேயோ போகிறேன். யோசிச்சு பாருங்க, கஷ்டப்பட்டு வளர்த்து படிக்க வச்ச ஒரு பையன் ஒரே ஒரு ஃபோன் காலில் இந்த ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிட்டு கிளம்பிட்டான்னா அந்த குடும்பம் எப்படி உடஞ்சு போயிடும், பதறி போயிடும். ஆனால் அந்த பையன் பாருங்க, கொஞ்சம் கூட, நான் சொல்கிறேன் அப்போ நீங்களே புரிஞ்சுப்பீங்க அவனுக்கு என்ன இல்லைன்னு. காசி பற்றி கொஞ்சம் கையில் இருக்கு, அது தீர்ந்த உடனே நான் மறுபடியும் கால் பண்ணுறேன், ஜிபே பண்ணி விட்டுருங்கன்னு இருக்கான். அப்போ கடைசி வரைக்கும் சம்பாதிக்கிற யோகிதை இல்லைன்னு தெரியுது. அப்போ எல்லா டோரையும் க்ளோஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து சேர வேண்டியதானே. ஊரா போயிருக்கான். எங்க போயிருக்கான்? எல்லாம் ஆன்மீக பயணம். ஏன்னா இவருக்கு ஞானம் வந்துருச்சு, இனிமேல் நீட்டு கிழிக்க முடியாதுன்னு கிளம்பி போயிருக்கார். வைத்தறிச்சலா இருக்கு சார் எனக்கெல்லாம். அப்படியே ஒவ்வொரு ஆன்மீகம் பயணமா போயிட்டு கடைசியில் கோவாவுக்கு போயிருக்கான் மேடம். போற வழியில் ட்ரெயினில் தூக்கியிருக்காங்க அவனை. வாடான் அவர் சொல்லியிருக்காரு, இனிமேல் எதுவுமே பண்ணுவேன். பேரண்ட்ஸ் எப்படி ஆயிடுறாங்கன்னா, பெற்றோர்கள் பயந்துடுறாங்க. ஐயோ இதனால இவங்க தவறான முடிவு எடுத்துட போறாங்களே. ஒன்னே ஒன்று சொல்லவா, உங்க பெற்றோர்களை பயமுறுத்துறதுனால நீங்க வாழ்க்கையில எதையுமே சாதிக்க முடியாது. ஆனால் உங்கள் பெற்றோர்களை புரிஞ்சுக்கிறதுனால வாழ்க்கையில் எல்லாத்தையுமே சாதிச்சிடலாம். தாங்க 12th முடிச்சு, நான் சொல்றேன் அனுபவத்தில், 12th முடிச்சு யூஜி 3 வருஷம், இல்லை ஏதாவது ப்ரொஃபஷனல் கோர்ஸ் எடுத்தீங்கன்னா, இன்ஜினியரிங் எடுத்தீங்கன்னா 4 வருஷம், MBBS 5 வருஷமா தாங்க. அந்த 5 யூஜி முடிச்சு 8 வருஷத்துக்குள்ள உனக்கு வாழ்க்கை எல்லாத்தையும் புரிய வச்சோம். அது வரைக்கும் உனக்கு ஒண்ணுமே தெரியாது, ஜாலியா இருப்ப. ஏன்? கமிட்மெண்ட்டே கிடையாது. வீட்டு வாடகை கட்ட வேண்டாம், கரண்ட் பில் கட்ட வேண்டாம், கடன்காரனுக்கு பதில் சொல்ல வேண்டாம், பைக்கு வாங்கி கொடுத்தது ஓசி, பெட்ரோல் ஓசி,
அதனால தானே ஊன்னு போகிறான் பையன். 2 லாரி வருது, நடுவில் போடுறான், வெளில வரான், ஆம்புலன்ஸில் போயிட்டு இருக்கான், அட்டகாசமாக போகிறான், 100ல் போகிறான், 108ல் வரான். என்ன சார் ஒரு பையன் கண்ணாபின்னு ஓட்டிட்டு போனான், எங்கே சார் அவன் தான் போயிட்டு இருக்கான் சார். பைக்கு அதெல்லாம் செதலமாக கிடக்கு சார். இது பெருமையா? யாரோ முகம் தெரியாதவங்கிட்ட, முகவரி தெரியாதவங்கிட்ட, சோசியல் மீடியாவில் ஏற்பட்ட பழக்கத்தால அப்படியே எல்லாத்தையும் வீட்டை விட்டுட்டு கிளம்பி போறது பெருமையா? கிடையவே கிடையாது. உங்கள் வீட்டில் இருக்கிறவர்களுக்கு ஒரு சிறு வார்த்தை சொன்னால் காயப்பட்டு அவங்ககிட்ட கோச்சிக்கிறீங்களே, யாரோ ஒருத்தர் நம்பி போயிட்டு அனாதையா அவங்களை விட்டுட்டு போயிடுறாங்களே, அப்ப யார்கிட்ட போய் கோச்சிப்பீங்க? நான் ஒரே ஒரு வார்த்தையை அழுத்தமா சொல்றேன். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் 9th ஸ்டாண்டர்ட் சொன்னீங்க, இந்த வயசு தான் பிரச்சனைக்குரிய வயதினுடைய முதல் ஆரம்பம். எல்லாமே பரபரப்பா இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாமே நல்லா இருக்காது. இப்படிதான் இருக்கும். ஒரு செகண்ட்ல அவன் நல்லவன் நம்பிடுவீங்க, ஒரு செகண்ட்ல அவன் நல்லவன் நம்பிடுவீங்க, அடுத்த செகண்ட்ல அவன் நல்லவன் இல்லைம்பீங்க, அடுத்த செகண்ட்ல அவன் நல்லவன் இல்லைன்றீங்க. 4 நாள் ஃபாலோ பண்ணுவீங்க, 5வது நாள் அவன்லாம் பார்க்கவே இல்லை, வேண்டாம் அப்படிம்பீங்க. அவனும் அதே மாதிரி தான். எல்லாம் ஃபாஸ்ட் கிடையவே கிடையாது. நான் எல்லா மேடையிலும் சொல்றேன், இந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை உங்களுக்கு 100% இருக்கிறது. ஆனால் நீங்க சம்பாதிச்சு நீங்க 1 கிலோ வெண்டைக்காய் சொந்தமா வாங்குறப்ப நறுக்குங்க எல்லாத்தையும். சரியா? அது வரைக்கும் என்ஜாய் பண்ணுங்க. அதுக்குன்னு ஆர்மி ஆபீசர் மாதிரி ஸ்கூலுக்கு போயிட்டு, இறுதி அஞ்சலிக்கு போன மாதிரி காலேஜ் போயிட்டு ரிட்டர்ன் வாங்கலாம் சொல்ல மாட்டேன். அந்த வயதுக்குரிய மகிழ்ச்சியை என்ஜாய் பண்ணுங்க. ஏன்னா ஒரு தோல்வியோ ஒரு ஏமாற்றமோ உங்கள் மனதை நெருங்குகிற பொழுது அதை பேலன்ஸ் பண்ற பக்குவம் உங்களுக்கு இல்லை என்கிற காரணத்தினால் ஒரு சகோதரனாக இந்த வார்த்தையை ஒரு குடும்பத்தின் நன்மைக்காக விதைக்கிறேன் என்பதை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். வேற ஒண்ணுமே இல்லை. சந்தோஷமா இருக்கு. பிடிச்ச பாட்டு கேட்கணுமா கேளுங்க. நான் பாட்டு கேட்டுட்டே தான் படிப்பேன். சில ஐன்ஸ்டீன்லாம் இருக்கு. ஏண்டி பாட்டு ஓடுது? எனக்கு மியூசிக் கேட்டால் தான் படிப்பு வரும். ஏமா அந்த பாட்டு முடிஞ்சோன்னா இந்த சப்ஜெக்ட்ல 100க்கு 100 பாட்டு கேட்டு தான் படிப்பேன் நான். சில டிவியே ஓடும் சில வீட்டில். இவன் இப்படி உட்காந்துருப்பான், அவங்க அம்மா அவ்வளோ வெள்ளந்தி, என் பையன் எல்லா வெப் சீரிஸ் பார்த்துட்டே தான் படிப்பான். பதில் என்ன எழுதியிருக்கான்? வெப் சீரிஸ் பற்றி. அப்புறம் என்ன எழுதுவான்? தயவு செஞ்சு சும்மா எல்லாரும் பேசுறத நாமளும் பேசணும்னு பேசாதீங்க. ஒரு மியூசிக் இன்ட்ரெஸ்டா, மியூசிக் உங்கள் மனசை அமைதிப்படுத்துதா, நீங்கள் உண்மையிலே அது கேட்டால் தான் படிப்பீங்களா, அந்த லாஜிக் உண்மையிலே உங்கள் மனசில் இருக்கா, நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. யாரோ ஒரு ஃப்ரெண்டு உங்கள் ஃப்ரெண்டு சொன்னானா அப்படி தாண்டி படிப்பேன், நீயும் ட்ரை பண்ணிப்பாரு. ட்ரை பண்ணாத. தயவு செஞ்சு என்னுடைய வேண்டுகோள், முழுமையாக கவனத்தை செலுத்துங்க. நான் சொல்கிறேன், ஆசிரியர்களே உங்களை சந்தேகப்படலாம் சில சமயம். ஏன்? அவங்க உங்களை திட்டணும்னு திட்ட மாட்டாங்க. ஆல்பர்ட்னு ஒரு பையன், அந்த பையன் மேலே ஆசிரியர்களுக்கு சுத்தமாக நம்பிக்கையே இல்லை. அவன் எப்போ வந்தாலும் ஏன்டா மனப்பாடம் பண்ணலன்னு கேட்பாங்க ஸ்கூலில். சார் எனக்கு மனப்பாடம் பண்ண தெரியாது சார் அப்படின்ட்டு அவன் ஒரு கேள்வி கேட்பான். அவன் கேட்குற கேள்வி எல்லாமே சராசரியாக அந்த வயசுக்குரிய மாணவன் கேட்கிற கேள்வியை விட அதிகமாக இருக்கும். ஆசிரியர்கள் தகச்சு போவாங்க. நான் ஒன்று சொன்னால் நீ ஏன்டா 9 சொல்கிறேன்னு செவிலே வச்சு போடா அந்த பக்கம் வாங்க. இவனுங்க மன வருத்தம். இந்த தடவை மார்க் என்னன்னு தெரியுமான்னு கேட்டிருக்காங்க ஒரு தடவை எக்ஸாமில். தெரியாத அவன் தலக்கு குனிஞ்சு நின்றுருக்கான். தெரியாதுன்னா எப்படி தெரியும்? படிச்சாதானே தெரியும் அப்படின்னு கிளாஸே சிரிச்சிருக்கு. அத்தனை நண்பர்கள் முன்னாடி அவமானப்பட்ட அந்த அவமானத்தினுடைய சுவடுகள் கண்ணீர் வழிய வழிய அவன் பிரின்சிபல் ரூமுக்கு போறான், ஹெட் மாஸ்டர் ரூமுக்கு போறான். அங்க போறோன்னு சொல்றான், சார் நம்ம ஸ்கூல்ல எந்த சாரும் சரியில்லை, எந்த டீச்சரும் சரியில்லை, எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணுன்னு சொல்றாங்க, கான்செப்டே புரிய வைக்க மாட்டேங்கிறாங்க, ஏதோ ஒரு கேள்வி கேட்டா ஏன்டா பெரிய விஞ்ஞானி நினைப்பான்னு என்ன கிண்டல் பண்றாங்க, வேண்டவே வேணாம் சார், நீங்களாம் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுங்க சார் சொன்னோன்னே அவர் சொல்லியிருக்காரு, முதல்ல உன் வாயை மூடு. யாரு? பிரின்சிபல். டீச்சர்ஸ் என்ன சொல்றாங்களோ அதை ஃபாலோ பண்ண முடியாது அவனால, முட்டாள் அப்படின்னு இருக்காரு. இவன் புரிஞ்சிருக்கான், இனிமேல் சாதாரண பள்ளிகள் நமக்கு அறிவை தராது என்கிற முடிவெடுத்து விட்டு பள்ளியிலிருந்து வெளியேற தயாராகிட்டு வெளியில் போய் கணிதம் தொடர்பா அறிவியல் தொடர்பா ஏகப்பட்ட புத்தகங்களை தேடி தேடி படித்து ஆராய்ச்சி கட்டுரைகளை வெளியிடுகிறான். உலகமே அந்த இளைஞனுடைய ஆராய்ச்சி கட்டுரைகளை
பாராட்டுகிறது. 2ஆம் உலகப் போரோட நேரம், 2ஆம் உலகப் போர் வருது, உலகம் முழுக்க குண்டுமழை பொழியுது, ஐரோப்பா முழுவதும் மக்கள் மீது குண்டுமழையா இருக்கு, கட்டடங்கள் சேதம், பாலம் சேதம், வீடுகள் சேதம், எல்லாமே சிதிலமடைஞ்சு போயிருது, கல்லூரிகள் பள்ளிகள் எல்லாமே சிதிலமடைஞ்சு போயிருது. போர்ல 2ஆம் உலக போர்ல ஜெர்மனி மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகுது. அந்த ஜெர்மனியில அந்த ஆல்பர்ட் படித்த பள்ளியின் மீதும் ஒரு குண்டு போய் விழுது. படித்த பள்ளி அவ்வளவு சேதமாகுது. போர் முடியுது. போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் மீண்டும் அந்த பள்ளியை மறுசீரமைப்பு செய்கிறார்கள். ஜெர்மனியில அந்த ஸ்கூல் இருக்கு. மீண்டும் அந்த பள்ளியை மறுசீரமைப்பு செஞ்சு அன்னைக்கு புகழ்பெற்றவராக இருந்த ஐன்ஸ்டீன் அவர்களை கொண்டு வந்து அந்த புதிய கட்டடத்தை திறக்க வைக்கிறார்கள். புதிய கட்டடத்தை திறந்து வைத்துவிட்டு அந்த மாணவன் அந்த பள்ளியை பார்த்து மெல்ல சிரிக்கிறான். அவன்தான் அந்த ஆல்பர்ட். அவன் பெயர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். எந்த ஸ்கூல் உங்களை மக்குன்னு சொல்லி விரட்டுச்சோ, இல்லை யார் உங்களுடைய நண்பர்கள் இனிமேல் நீ முன்னேறவே மாட்ட அப்படின்னு சொல்லி உங்களை ஒதுக்கி வச்சாங்களோ, ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள்குள்ள வரவிடாம, இனிமேல நீ என்ன பண்ண போறன்னு எல்லாரும் ஏன் இந்த வேலையை பண்ற, ஓவரா பேசுற, பெரிய விஞ்ஞானியாக போறியான்னு நினைப்பா இருக்கா அப்படின்லாம் உங்கள்கிட்ட கேட்டாங்கன்னா, நான் சொன்ன இந்த கதையை நீங்க எல்லாரும் ஞாபகம் வச்சுங்க. இது மாணவர்களுக்கு மட்டுமல்ல, பெரியவர்களுக்குமானது. இந்த உலகம் உங்களை உதாசீனப்படுத்தினாலும் கூட உங்கள் முடிவுகளில் நீங்கள் உறுதியாக இருந்தால் ஒரு நாள் இந்த உலகம் உதாசீனப்படுத்தி இடத்திலேயே உங்களை கௌரவிக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுடைய வாழ்க்கை அதற்கு சிறந்த உதாரணம். சிதையா நெஞ்சுகுள் என்பதனுடைய அடிப்படை சித்தாந்தம் இதுதான். வாழ்க்கையில் எவர் உங்கள் வாழ்வின் மீது விமர்சனம் செய்தாலும், எவர் உங்கள் வாழ்வின் மீது கற்களை கொண்டு வீசினாலும், எவர் உங்கள் வாழ்வை தரக்குறைவாக பேசினாலும், எவர் உங்கள் மதிப்பீடுகளை எந்த வழியிலாவது குறைக்க முற்பட்டாலும் ஒருபோதும் சிந்தை கலங்காதீர்கள். சிதையா நெஞ்சு கொள்ளுங்கள். வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் இனி வருகிற தலைமுறை. நம் பிறப்பு தரித்திரமானாலும் இறப்பு சரித்திரமாகட்டும். நாளைய வரலாறு நம் பெயர் பேசட்டும். இந்த அரங்கம் நிறைந்த ஒரு புத்தக திருவிழாவில் பேசுவதற்கான வாய்ப்பை தந்த நீலகிரி மாவட்டத்தை சார்ந்த அத்துணை அன்பு உள்ளங்களுக்கும் பபாசி நிறுவனத்திற்கும் என் இதயம் நிறைந்த நன்றிகளை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். என்னை கோயம்புத்தூர் விமான நிலையத்திற்கே வந்து அன்புடன் அழைத்து வந்த மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் ஜவஹர் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே என் இதயம் நிறைந்த நன்றிகளை சொல்லி, நிறைய படிப்போம், நிறைய யோசிப்போம், சமுதாய மாற்றத்திற்கான விதையை நம் கல்வியிலிருந்து எடுத்து மீண்டும் இந்த சமுதாயத்திலேயே பயிரிடுவோம். வாழ்வோம், சிறப்போம், வாசிப்போம். நன்றி, வணக்கம்.